காலையில நேரம் தர்மபுரம் அப்படிங்கிற ஊரோட சந்தை ஜனங்களோட சத்தத்தோட வியாபாரிகளோட கூச்சலோட பார்க்க கலகலன்னு இருந்துச்சு. அங்க ஒரு மூலையில ராமையா அவன் தோட்டத்துல விளைஞ்ச கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாத்தையுமே போட்டு வித்துக்கிட்டு இருந்தான். என்ன ராமையா, கத்திரிக்காய் பல ஜொலிக்குது, இன்னைக்கு என்ன விலை? ராமையா எழுந்துச்சு நின்னு கும்பிட்டு, வணக்கங்க ஐயா, உங்களை மாதிரி பெரிய ஆளுங்களாம் என் கடையில் வந்து வாங்குறதால தான் என் வியாபாரம் நல்லபடியாக நடக்குது. நீங்களே விலையை சொல்லி எடுத்துக்கோங்க. அட என்னப்பா இப்படி சொல்கிற, என்ன விலைன்னு சொல்லு. நான் என்னங்க ஐயா சொல்கிறது, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுங்க. அப்போ இன்னொருத்த அங்க உக்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே, டே ராமையா, உங்ககிட்ட இதாண்டா பிரச்சனை. பொருள் உன்னோடது, ஆனால் விலை அவங்க சொல்லணுமா? சரி, அதோ சூரையா வராரு, அவர் விலையை சொல்லுவார். அப்படி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சூர்யா அடி மேல அடி எடுத்து வச்சு ராமையாவோட கடைக்கிட்ட வந்தான். என்ன ராமையா, வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டியா? காய் பார்க்க நல்லா இருக்கே. என் தோட்டத்துலேயும் காய் இருக்க தான் செய்யுது, ஆனால் உன் திறமைக்கு முன்னாடி நாங்கள்லாம் நிற்க முடியுமா? ராமையா உடனே சூர்யாவோட காலில் விழுந்து, ஐயோ ஐயா, என்னங்க ஐயா இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் யாரு, நான் யாரு? ஏதோ உங்கள் கருணையால் தான் என் தோட்டத்தில் காய்கறி விளைஞ்சிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானங்க ஐயா. சூர்யா பெருமையா சிரிச்சுக்கிட்டே, அது என்னமோ உண்மைதான். உன்னோட வயலுக்கு என் வயலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆற்று தண்ணி தானே வந்துக்கிட்டு இருக்கு, அதனால தான் உன் காய்கறி நல்லபடியாக விளையுது. அப்படி இல்லைன்னா இவ்வளவு விளையுமா சொல்லு? சரியா சொன்னீங்க ஐயா, அதை மறந்தா நான் மனுஷனே கிடையாது. இந்த காய்கறி உங்களுக்கு தான் சொந்தம், எடுத்துக்கிட்டு போங்க ஐயா. அட சும்மா எப்படி வாங்க முடியும், எனக்கும் ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மூட்டையை எடுத்து அதுல பாதி அளவு கத்திரிக்காயும் பாதி அளவு வெண்டைக்காயையும் போட்டுக்கிட்டு, இதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லு. ஐயோ, என்னங்க ஐயா பணம்லாம் கொடுக்குறீங்க? அதெல்லாம் வேண்டாங்க ஐயா, நீங்கள் என்னை வாழ்த்துனாவே போதும், என் வாழ்க்கை நல்லா இருக்குங்க ஐயா. இங்கே பாரு ராமையா, வியாபாரம்னு வந்தால் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, பணம் சம்பாதிக்க தான் பார்க்கணும். சரி, எனக்கு தோணுனதை கொடுத்துருக்கேன், இந்த விலைக்கு வேற யாருக்கும் தராத. ராமையா அந்த காசை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு, தெய்வம் ஐயா நீங்கள், இந்த ஜென்மத்துக்கு இது போதுங்க ஐயா. உங்கள் நன்றி கடனை நான் எப்போ தான் தீர்க்க போகிறேனோ? அட அதில் என்ன இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் நன்றி கடனை தீர்த்துக்கலாம். சரி, நான் கிளம்புறேன். அப்போ அங்கிருந்தவன் ராமையாவை பார்த்து, என்னடா ராமையா இது, அவ்வளோ காய்கறியை இத்தனோண்டு பணம் கொடுத்துட்டு எடுத்துட்டு போறாரு, உன் கஷ்டம் எல்லாம் வீணா போகுதேடா. அவரு பெரிய மனுஷன், அவருடைய வாழ்த்துக்களே போதும். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும், அது என்ன நிரந்தரமாவா இருக்க போகுது? அவர் வாழ்த்துனாவே நல்லா இருப்பேன். உன்னுடைய அப்பாவித்தனம் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பள்ளத்தில் தூக்கி போட போகுது. எல்லாரும் உன்னை புகழ்ந்து புகழ்ந்து எல்லாத்தையும் சும்மா வாங்கிக்கிட்டு போறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகாதுண்ணா, அந்த கடவுள் என் கூட இருப்பாரு. அன்னைக்கு சாயந்தரம் ராமையா வீட்டுக்கு போனான். அவனுடைய பொண்டாட்டியான ரங்கம்மா வாசல்ல நின்று காத்துக்கிட்டு இருந்தா. ஏங்க வந்துட்டீங்களா? ஆமா, வியாபாரம் எப்படி நடந்துச்சு? நிறைய பணம் வந்துச்சா? அப்போ பணம் எங்க? பைய காலியா இருக்கே. அது நம்ம சூரையா வந்து அவரால் முடிஞ்சதை கொடுத்து காய்கறி வாங்கிக்கிட்டாரு. ரங்கம்மா ரொம்ப கோவமா, வாங்கனா பணம் கொடுக்க வேண்டாமா? சும்மாவே எல்லாருக்கும் கொடுத்துட்டு வருவீங்க? நான் சும்மா கொடுக்கல ரங்கம்மா, அவரால் முடிஞ்சதை கொடுத்தாரு. அவர் நம்ம கடைக்கு வந்து காய்கறி வாங்குறதே பெருசு. அவரு கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஐயா நீங்க வந்துட்டீங்களா? அந்த ஆளு புகழ்ந்து புகழ்ந்து உங்ககிட்ட இருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே கொஞ்சோண்டு பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போறான். இப்படி நம்ம கஷ்டம் எல்லாம் வீணா போகுது. அவரை பத்தி அப்படியெல்லாம் பேசாத ரங்கம்மா, அவர் ரொம்ப நல்லவர், உனக்கு தெரியாது. அவன் ஒன்றும் நல்லவன் இல்லை, அவன் ஒரு ஏமாத்துக்காரன். நீங்க தான் இடிச்ச வாயனா இருக்கீங்க. நாளைக்கு நம்ம வயல்கிட்ட வந்து இந்த வயலை எனக்கு கொடுன்னு சொன்னா, ஐயா உங்க கருணைங்கய்யா எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவீங்க போல. தேவையில்லாம கோவப்படாத, கடவுள் நமக்கு அநியாயம் பண்ண மாட்டாரு. கடவுள் அநியாயம் பண்ண மாட்டாரு, ஆனா அதுக்காக கையை கட்டி உக்காந்துட்டா ஆயிடுமா? இப்படி எல்லாரையும் பார்த்து குனிஞ்சி குனிஞ்சி வணக்கம் போட்டு நாம கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் கொடுத்தா நாம உருப்பிட முடியுமா? சில நாட்களுக்கு அப்புறமா ராமையா அவனுடைய வயலுக்கும் சூரையாவோட வயலுக்கும் நடுவுல இருக்கிற வரப்ப சரி பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்பதான் சூரையா அங்க வந்தாரு. என்ன ராமையா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
ராமையா வேலையை நிப்பாட்டி அவரை பார்த்து குனிஞ்சி வணக்கம் வச்சு, ஒன்றும் இல்லைங்க ஐயா, வரப்பில் இருக்கிற மண்ணு கொஞ்சம் சரிஞ்சு போச்சு, அதான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அப்படியா? ஆனா நீ வரப்ப தப்பா எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்க. ராமையா அதை கேட்டு ஆச்சரியமா, தப்பா? அது எப்படிங்க ஐயா? என் பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இருந்து நாங்கள் இப்படி தானே வரப்ப சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தாத்தா காலத்துலலாம் சரி, அவங்க உனக்கு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோ அந்த ஆலமரம் இருக்கே, அது வரைக்கும் என் வயல், நீ என் வயலை எடுத்துக்கிட்டு இருக்க. உங்க வயலா? என்னங்கய்யா சொல்றீங்க? இது என்னோட தாத்தா வயலுங்க. என்கிட்ட பத்திரமும் இருக்கு. அந்த பத்திரம் எல்லாம் செல்லாது, அதெல்லாம் பொய்யான பத்திரம். ஒழுங்கா என் வயலை விட்டுட்டு உன் வயலுக்கு போய் விவசாயம் பண்ணு, இல்லைன்னா தண்ணி வராது. ஐயா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு மறுபடியும் பாருங்க. நான் ஒன்றும் தப்பா பண்ணல, நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. சரி, இதுக்கு ஊர் பெரியவங்களே ஒரு முடிவு சொல்லட்டும். இப்பவே இந்த விஷயத்த பஞ்சாயத்துக்கு கொண்டு போகலாம். அப்படின்னு அவங்க 2 பேருமே அந்த ஊரோட தலைவரை பஞ்சாயத்துக்கு வர சொல்லி சொன்னாங்க. மெதுவா ஊர்க்காரங்களும் ஒவ்வொருத்தங்களா வர ஆரம்பிச்சாங்க. என்ன சூரையா, என்ன ராமையா, காலங்காத்தாலேயே பஞ்சாயத்து வச்சிருக்கீங்க? நீங்க தாங்கய்யா இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். இந்த ராமையா என்னோட வயலை அநியாயமா ஆக்கிரமிச்சுக்கிட்டு என்னையே எதிர்த்து நின்று பேசிக்கிட்டு இருக்கான். ராமையா, உண்மைதானா? ஐயோ, அவரை நான் எதிர்த்து நிற்கிறதா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காதுங்க. அவர் பெரியவர், அவர் என்ன சொன்னாலும் நான் சரின்னு கேட்டுப்பேங்க. அடே, நான் அதை பற்றி கேட்கல. அவரோட பூமியை நீ ஆக்கிரமிச்சுக்கிட்டியா? இல்லைங்க ஐயா, சூரை ஐயா ரொம்ப பெரிய மனுஷன். அவர் என்னோட பூமியை அவரோட பூமின்னு சொல்கிறாருன்னா அதில் ஏதாவது அர்த்தம் இருக்குங்க. அவருக்கு எல்லா விஷயமும் தெரியுங்க. பார்த்தீங்களா ஐயா, அவனுக்கு உண்மை தெரியும், அதை அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இப்போ அவன் மனசாட்சி தான் உள்ளே இருந்து பேசுது. ராமையா, நேரா ஒரு பதில் சொல்லு. அந்த வயல் உன்னோடதா இல்லையா? என்னது தாங்க ஐயா, அதை நிரூபிக்க என்கிட்ட பத்திரம் இருக்குங்க. ஆனால் சுரை ஐயா வேற ஏதோ சொல்கிறாரு. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவரை நான் எதிர்த்து பேச முடியாது. நீங்களே ஒரு பதில் சொல்லுங்க. என்ன ராமையா இது? உன் வயலை நீ தானப்பா காப்பாற்றிக்கணும். அவரை எதிர்த்து பேசுகிற சக்தி என்கிட்ட இல்லைங்க ஐயா. அவர் முன்னாடி நான் எவ்வளவுங்க ஐயா? உன்னோட இந்த அடக்கம் எனக்கு தலைவலியை கொடுக்குதுடா. உன் பக்கத்தில் நீயே நிற்கலன்னா நான் எப்படி தீர்ப்பு கொடுப்பேன்? சரி, இந்த பஞ்சாயத்தை நாளைக்கு நான் தள்ளி வைக்கிறேன். 2 பேரும் இன்னொரு தடவை யோசிங்க. அன்னைக்கு ராத்திரி ராமையா வீட்டுக்கு போனான். நெருப்பு மாதிரி எரியற கண்ணை உருட்டிக்கிட்டு ரங்கம்மா அவனுக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருந்தா. ஏங்க, கேட்டேன், பஞ்சாயத்துல நீங்க என்ன பேசுறீங்க, உங்க லட்சணம் என்ன அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்க வயல் எல்லாம் அவரோட வயல் தான் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்களாமே? நான் அப்படி சொல்லலை ரங்கம்மா. அவர் பெரிய மனுஷன், அவருக்கு தெரியாததான்னு கேட்டேன். 2த்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதானே? உங்க அப்பாவித்தனத்தினால என் குடும்பம் அழிய போகுதுன்றது தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு அந்த ஆளு நம்ம வீட்டுக்கு வந்து இந்த வீடு எனக்கு சொந்தம்னு சொன்னா எடுத்துக்கோங்க மகாபிரபு அப்படின்னு கொடுத்துருவீங்க போல. ஜமீன்தார் ஐயா தான் இருக்காருல்ல, அவர் தீர்ப்பு சொல்லுவார், விடு. அவரு எங்க நியாயத்தை சொல்ல போறாரு? அதான் நீயே எனக்கு அநியாயம் நடக்கலன்னு சொல்லும் போது அவரு உன் பக்கம் தீர்ப்பு கொடுக்க போறாரா என்ன? இங்க பாருங்க, நான் கடைசியா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு பஞ்சாயத்துல அந்த வயல் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு நீங்க வாதாடியே தான் ஆகணும். நம்ம வயல் நம்ம கிட்ட இருக்கணும். இல்லைன்னா நாளைக்குல இருந்து நான் உங்களுக்கு சொந்தம் இல்லை, இங்க இருந்து போயிடுவோம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரங்கம்மா வீட்டுக்குள்ள போயிட்டா. ராமையாவுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. கவலையில அவமானத்தோட ஊரியலில் இருக்கிற கோயிலுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் ஊர் தலைவர் அவன் பக்கத்துல வந்தாரு. என்ன ராமையா, இங்க உக்காந்துக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க ஐயா, என் வாழ்க்கை மேலே எனக்கே வெறுப்பாக இருக்கு. ஏன், எதுக்கு? என் பணிவு எனக்கு எதிரியா மாறிடுச்சு. வீட்டில் என் பொண்டாட்டி என்னை மதிக்க மாட்டேங்கிறா. ஊரில் அந்த சூரையா என்னை ஏமாத்த பார்க்கறான். நான் என்ன பண்ணுறது? இங்க பாரு ராமையா, நீ அதை பணிவுன்னு நினைக்கிற, ஆனால் அது பணிவு இல்லை. பணிவு இல்லையா? ஆமாம், பணிவுனா என்னன்னு தெரியும்ல. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, அதுதானே தவிர உன்னோட உரிமையையும் சுய கௌரவத்தையும் விட்டு கொடுக்கறத பணிவுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த சூரையாவுக்கு கொடுக்கற கௌரவம் உன் மேல வச்சிருக்கியா? இல்லைங்கிறதால தானே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஐயா, இப்போ நான் என்னங்க ஐயா பண்ணணும்? சிங்கம் கூட காட்டில் அமைதியாக தான் இருக்கும். ஆனால் யாராவது அதுக்கு தொல்லை கொடுக்க போனாங்கன்னா
அத்தோட அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடும் தெரியும்ல. அதே மாதிரி தான் உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ தான் தைரியமா நிக்கணும். எல்லாரையும் பார்த்து குனிஞ்சு வணக்கம் போடுறதுக்கு பதிலா தைரியமா நின்னு பேசுறது எப்படின்னு கத்துக்கோ. உண்மை உன் பக்கம் இருந்தா அந்த கடவுளும் உன் பக்கம்தான் இருப்பாரு. ஆனா அதுக்கு முதல்ல நீ உன்னோட பக்கத்துல இருக்க பாரு. தலைவருடைய பேச்சு ராமையாவோட மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை கொண்டு வந்துச்சு. இருட்டுல சின்னதா ஏதோ வெளிச்சம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் காலையிலேயே ஊருக்கு நடுவுல பஞ்சாயத்தும் தொடங்குச்சு. அப்ப சூரையா வெற்றி அவன்துதான் அப்படிங்கிற மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தான். ராமையா பஞ்சாயத்துக்கு வரமாட்டான்னு நினைச்சான். ஆனா கொஞ்ச நேரத்துல ராமையா வந்தான். அவனுடைய நடையிலையும் அவன் நிக்கிறதுலயும் ஏதோ வித்தியாசம் தெரிஞ்சது சூரையாவுக்கு. சரி, பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாமா? என்ன ராமையா, கடைசியா நீ என்ன சொல்ல வர? சூரையா வணக்கங்க. நீங்க என்னை விட பெரிய ஆளு, அனுபவசாலி. உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு. பரவாயில்லையே, இப்பவாவது அது தெரிய வந்துச்சு. சரி, என்னோட வயலை எனக்கே விட்டு கொடுக்கறேன்னு சொல்லிடு. அதை கேட்ட ராமையா தைரியமா அவரை பார்த்து குரலை உசத்தி, உங்க மேல மரியாதை வச்சிருக்கிறதுக்காக அந்த வயலை உங்களுக்குன்னு சொல்ல முடியாது. அந்த வயல் என்னோடது. எங்க தாத்தா காலத்துல இருந்து அங்க விவசாயம் செய்யறோம். அதுக்கான பத்திரம் இருக்கு, இத பாருங்க. ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடி நின்று என்னை எதிர்த்து பேசுவ? நான் எதிர்த்து ஒன்று பேசலைங்க, நியாயத்தை பேசுகிறேன். பணிவா இருக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் முட்டாளா இருன்னு எந்த பெரியவங்களும் சொல்லி கொடுக்கல. என்னோட வயலில் ஒரு அடி நீங்கள் எடுத்து வச்சாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். என் உரிமைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ராமையா கிட்ட வந்த அந்த மாற்றத்தை பார்த்து ஊருக்காரங்க எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சூரையாவோட முகம் வாடி போச்சு. பரவாயில்லையே ராமையா, நீ நல்லா தான் பேச கற்றுக்கிட்ட. சரி, இப்போ சொல்லுங்க சூரையா, உங்ககிட்ட எதனா ஆதாரம் இருக்கா? அது நான் அவன் அடக்கமான பையனாச்சேன்னு. அவன் அடக்கமான பையன்னு அவன் சொத்தை நீ எடுத்துக்க பாத்தியா? கையில் ஆதாரம் இருக்கு. வயல் ராமையாவோடது. நீ அந்த வயல் பக்கம் போகக்கூடாது. அது மட்டும் இல்லை, 2 நாள் நீ ராமையாவை கொடுமைப்படுத்தியிருக்க. அதுக்கு நஷ்ட ஈடா நீ அவனுக்கு 10,000 ரூபாய் தரணும். இதான் என் தீர்ப்பு. சூரையா 10,000 ரூபாய் கொடுத்துட்டு தலையை குனிச்சு அங்கிருந்து போயிட்டான். ஊருக்காரங்க எல்லாருமே ராமையாவை பாராட்டினாங்க. வீட்டுக்கு போன ரங்கம்மாவோட கண்ணுல ஆனந்த கண்ணீர். அன்னையில இருந்து ராமையா முழுசா தன்னை மாத்திக்கிட்டான். அவன் எல்லாருக்குமே கௌரவம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா யாருக்கும் அவன் அடிமையா இருக்கல. அவனுக்குள்ள இருந்த தன்னம்பிக்கை அதிகமாச்சு. ஏங்க, உங்களை இப்படி பார்க்க ரொம்ப பெருமையா இருக்குங்க. ராமையா சிரிச்சுக்கிட்டே, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் ரங்கம்மா. நீயும் ஜமீன்தார் ஐயாவும் தான் என்னை மாத்துனீங்க. ஒரு மனுஷன் அடங்கி போகலாம், ஆனா அது அவனுடைய பலவீனமாக கூடாது. அப்படி அன்னையில இருந்து ராமையா பெரியவங்களுக்கு எப்பவும் போல மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா யாருக்கும் அடிமையா இல்லாம அவன் வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பணிவா இருக்கிறது நல்ல குணம்தான். ஆனா நாம முட்டாளா இருக்க கூடாது இல்லையா? நம்ம பணிவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது நம்மள முட்டாளா ஆக்க முயற்சி பண்ணாங்கன்னா உடனே தெளிஞ்சு புத்திசாலித்தனமா நம்மள நாம காப்பாத்திக்கணும். அது சுவர்ணகிரி அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த ஊர்ல விளைச்சு நல்லபடியா விளைஞ்சு விவசாயிங்க முகத்துல எல்லாம் சந்தோஷம் களை கட்டி இருந்துச்சு. அந்த ஊரோட தலைவர் பேரு ஜெகநாதன். அந்த வருஷம் அந்த ஊர்ல எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அந்த ஊருக்கு நடுவுல இருந்த ஒரு மில்லு, அது அவங்க தாத்தா காலத்துல கட்டினது. ரொம்ப பழைய மில்லு. செவரெல்லாம் விரிசல் விட்டுருந்துச்சு. அங்கங்க செவரு பேந்துக்கிட்டு வரவும் ஆரம்பிச்சிடுச்சு. அதுல விற்கிற தானியங்கள் எல்லாமே வீணா போய்கிட்டு இருந்துச்சு. அடுத்த அறுவடைக்கு இன்னும் 1 மாசம் மட்டும்தான் நேரம் இருந்துச்சு. அதுக்குள்ளார அந்த மில்லை சரி பண்ணல அப்படின்னா அப்புறம் விளைஞ்ச விளைச்சல் எல்லாம் வீணாதான் போகணும். ஒரு நாள் காலையில ஊரோட தலைவரான ஜெகநாதன் அந்த மில்லை பாக்குறதுக்காக வந்தாரு. அங்க இருக்கிற செவருங்க எல்லாத்தையுமே பார்த்து, பாத்தீங்களா, செவரெல்லாம் நனைஞ்சு போயிருக்கு. இந்த செவரு நனைய எனக்கு பயமா இருக்கு. ஆமாங்க ஜமீன்தார் ஐயா, போன தடவை விளைஞ்ச விளைச்சலை இந்த மில்லில் தான் வச்சிருந்தோம். எல்லாமே வீணா போயிடுச்சு. இந்த தடவை அறுவடை 2 மடங்கு அதிகம். பாதுகாக்கணுங்க ஐயா. கவலைப்படாதீங்க, இந்த தடவை அப்படி நடக்காது. நம்ம ஊர் மேஸ்திரிங்களுக்கு சரியா செவரு கட்ட வரல. அவங்களுக்கு செவரை பாதுகாக்க தெரியல. அதனால நான் பட்டணத்துல இருந்து இன்ஜினியருங்களை வர சொல்லியிருக்கேன். அவங்க நிச்சயமா செவரை பாதுகாப்பாங்க.
அப்படின்னு ஜமீன்தார் சொன்னதுக்கு வேற யாரும் எதுவுமே சொல்லல. ஆனா அவங்களுக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு இருந்த குயவனான பீமையா மட்டும் அந்த சிவரை உன்னிப்பா கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த ஊரோட எல்லையில சின்னதா இருக்கிற குடிசையில தான் குயவனான பீமையா அவன் பொண்டாட்டியோட வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் கையில மண் பட்டா அந்த மண்ணுக்கு உயிர் வந்துடும். அவன் செஞ்சு கொடுக்குற பானையில தண்ணி ஊத்தி வச்சா அது குளிர்ச்சியா மட்டும் இல்லாம அந்த தண்ணிக்கு ஒரு நல்ல மனமும் வரும். ஆனா ஊரில் அவனுக்கு யாருமே கௌரவம் கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ பீமையா மனசுக்குள்ள, தப்பு செவருல இல்ல, செவரை கட்ட பயன்படுத்தின மண்ணுல இருக்கு. அந்த மண்ணுல உயிர் இல்ல, அதான் அது தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கு. பட்டணத்து மண்ணால இதை சரி பண்ண முடியாது, மண்ணை மண்ணால தான் சரி பண்ண முடியும். அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டானே ஒழிய வெளியில சொல்ல முடியல. ஏன்னா அவன மாதிரி ஒரு சாதாரண குயவன் சொல்றத ஜமீன்தார் கேப்பாரோ மாட்டாரோ அப்படிங்கிற சந்தேகம். அதனால அவன் அமைதியா அந்த செவரை பத்தியே யோசிச்சுக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு மெதுவா நடந்து போக ஆரம்பிச்சான். அந்த செவருங்க அவனுடைய உதவிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. ஜமீன்தார் சொன்ன மாதிரியே பட்டணத்திலிருந்து 2 இன்ஜினியர்ஸை வர வச்சாரு. அவங்க 2 பேருமே வந்து அந்த செவரை பார்த்து அந்த செவரை சரி பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை பார்த்து படிச்சு இப்படி சொன்னாங்க. இங்க பாருங்க ஐயா, இந்த செவரு சுத்தமா இடிஞ்சு விழுற நிலைமைக்கு வந்துடுச்சு. இதை நம்மளால சரி பண்ண முடியாது. இதை மண்ணை கொண்டு சரி பண்ண முடியாது. சிமெண்ட் தான் பூசணும். சிமெண்டா? அது பூசனா எல்லாம் சரியாயிடுமா? சிமெண்ட் பூசனா தண்ணிய செவரு இழுக்காது. உங்க செவரு கூட பாதுகாப்பா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் அதிகமா பணம் செலவாகும். ஜமீன்தாருக்கு பணத்தை பத்தி கவலை இல்ல. ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா பணத்தை செலவு பண்ண தயாரா இருந்தாரு. அதனால வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாரு. ஒரு வாரம் கஷ்டப்பட்டு பட்டணத்துல இருந்து வந்தவங்க எல்லாருமே செவுத்துக்கு மேல இருந்த மண் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கு மேல சிமெண்ட் போட்டு பூசி விட்டாங்க. இப்போ அந்த கட்டடமே புதுசா பலன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து ஜமீன்தாருக்கு ரொம்பவும் பெருமையா இருந்துச்சு. அவரு ரொம்ப பெருமையா, பாத்தீங்களா, இதுதான் பட்டணத்து அறிவுங்கிறது. நாம நினைச்சா இப்படியெல்லாம் பண்ணியிருக்க முடியுமா என்ன? பூஜனங்க எல்லாருமே ஜமீன்தார வாயார புகழ்ந்தாங்க. ஆனா அந்த புகழ்ச்சி சில நாட்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த கட்டடத்தை கட்டி 4வது நாள் ராத்திரி பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. காலையில நேரம் மழை இன்னும் அதிகமாச்சு. மழை கொஞ்சம் விட்டதுக்கு அப்புறமா ஜமீன்தார் அவருடைய அந்த மில்ல பாக்கிறதுக்காக பெருமையா வந்தாரு. அங்க வந்து பார்த்தவரு ரொம்பவுமே ஆச்சரியமா நின்னுக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா சிமெண்ட் பூசியிருந்த அந்த புது கட்டடம் சிமெண்ட்ல தண்ணி ஊறி அந்த செவரெல்லாம் மறுபடியும் விரிசல் விட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தரையில வந்து விழ ஆரம்பிச்சுது. கட்டடத்தோட நிலைமை பழைய நிலைமை விட மோசமா இருந்துச்சு. ஜமீன்தாரு ரொம்பவும் கவலையா, என்ன இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு கவலைப்பட்டு அந்த இன்ஜினியர்ஸை மறுபடியும் வர சொன்னாரு. எங்களுக்கே ஒன்றும் புரியல சார். ஈரப்பதம் வெளியில வரும்னு பார்த்தோம். ஆனா சிமெண்ட் பூசினதுல ஈரப்பதம் உள்ளேயே தங்கிடுச்சு போல. பட்டணத்துக்காரங்க வேலையை காட்டிட்டாங்க. ஜமீன்தார் அதுக்காக பயன்படுத்தின பணம் எல்லாமே வீணா போயிடுச்சு. விளைச்சல் அறுவடை செய்யறதுக்கு இன்னும் மிச்சம் இருக்கிறது 15 நாள் தான். அதை நினைச்சு ஊருக்காரங்க எல்லாருமே பதட்டத்துல இருந்தாங்க. ஜமீன்தாரு என்ன பண்றதுன்னு தெரியாம கவலையில இருந்தாரு. இந்த விஷயம் குயவனான பீமையாவுக்கு தெரிய வந்துச்சு. இனி அவன் களத்துல இறங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான். அன்னைக்கு தைரியமா பீமையா வந்து ஜமீன்தாருடைய வீட்டு வாசல்ல நின்று அவரை கூப்பிட ஆரம்பிச்சான். அப்போ வீட்டு கேட்டு திறந்துக்கிட்டு வெளியில வந்த வேலைக்கார பீமையாவை பார்த்து ஆச்சரியமா, நீயா? உனக்கு எங்க என்ன வேலை? ஜமீன்தார் இப்ப யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு. பீமையா தயக்கத்தோட, நான் ஜமீன்தார் ஐயா கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். ஒரு பிரச்சனைய பத்தி தான். தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் உள்ள விடுங்களேன். பீமையா சொன்னதை கேட்டு வேலைக்காரன் உள்ள போனான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவன் வெளியில வந்து, சரி உள்ள போ. பீமையா சரி அப்படின்னு உள்ள போனான். உள்ள பெரிய நாற்காலியில ஜமீன்தார் உட்காந்துக்கிட்ட நாற்காலியை அசைச்சுக்கிட்டு இருந்தாரு. அவரு பீமையாவை பார்த்து கோவமா இப்படி கேட்டாரு, நீயா? உனக்கு என்ன வேணும்? பானை எதுனா விற்கலையா? பீமையா கையெடுத்து கும்பிட்டு, ஜமீன்தார் ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் வந்தது எனக்காக இல்ல, ஊருக்காக. உங்க அரிசி மில்ல சரி பண்றதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்குங்க. அப்படின்னு பீமையா சொன்னதை கேட்டு ஜமீன்தார் கிண்டலா சிரிச்சாரு. உன்கிட்டயா யோசனையா? பட்டணத்துல இருந்து வந்தவங்களாலேயே சரி பண்ண முடியல. நீ சாதாரண ஒரு குயவன், மண்பானை செய்யறவன். உன்னால என்ன பண்ணிட முடியும்? அதை கேட்டு பீமையா கொஞ்சம் தயக்கமாவே, ஐயா, பிரச்சனை மண்ணுல இருக்கும்போது அதுக்கான தீர்வும் மண்ணுல தானங்க இருக்கும்.
அந்த செவுரு கட்ட பயன்படுத்தின மண்ணு சரியில்லைங்க ஐயா. அதனால தான் அது தண்ணியை இழுத்துக்குது. அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? செவரை இடிச்சிட்டு புது செவரு கட்டணுமா? அதுக்கு என்கிட்ட பணமும் இல்லை, நேரமும் இல்லை. அதெல்லாம் செய்ய வேண்டாங்க ஐயா. நான் சொல்ற மாதிரி சிமெண்ட் பூசி இருக்கிறத பேத்து எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நான் சொல்ற மாதிரி மண்ணை பூசினா செவுரு கல்லு மாதிரி ஆயிடும். ஜமீன்தார் சந்தேகமா, மண்ணை போடணுமா? என்னப்பா சொல்ற? ஆத்தங்கர ஓரமாக கிடைக்கிற களிமண், மணல், சுண்ணாம்பு, அப்புறமா மூலிகை சாறு, இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா அந்த மண் ரொம்ப நல்ல மண்ணாக மாறும். அப்புறம் அந்த செவத்துக்குள்ள காத்தும் போகும். வெளியில இருந்து தண்ணியை உள்ள இழுக்காது. உள்ள இருக்கிற ஈரப்பதத்தை வெளியில அனுப்பும். இது எங்க தாத்தா காலத்துல பானை செய்ய பயன்படுத்தின முறை. ஜமீன்தார் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாரு. ஆனா அவருடைய கர்வம் குறுக்க வந்துச்சு. போதும் நிப்பாட்டு. ஒரு சாதாரண கொய்யவன் கட்டடம் எப்படி கட்டணும்னு எனக்கு சொல்லித்தர வரியா? உன்னுடைய அறிவை போய் பானை செய்யறதுல காட்டு. அவமானம் தாங்க முடியாம பாவம் பீமையா அங்கிருந்து திரும்ப வந்துட்டான். அவனுக்கு அவமானமாச்சு அப்படிங்கிற கவலையை விட ஊருக்கு வரப்போற பெரிய நஷ்டத்தை பத்தி யோசிச்சுதான் அவன் ரொம்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் ஜமீன்தார் மட்டும் இவன் சொல்லி நாம என்ன செய்யறது அப்படிங்கிற கர்வத்துல பீமையா சொன்னதை அவன் ஏத்துக்க கூட இல்ல. இப்படியே நாட்களும் போச்சு. அறுவடை செய்யற நேரமும் வந்துருச்சு. விவசாயிங்க எல்லாரும் அவங்க வயல்ல விளைஞ்ச விளைச்சல் எல்லாத்தையுமே அறுவடை செஞ்சு மூட்டையில போட்டு அதை மில்லுல விற்கிறதுக்காக கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா மில்லுக்குள்ள வைக்க முடியாது. ஏன்னா மில்லுக்குள்ள தண்ணி சுட்டிக்கிட்டு இருக்கு. தரையெல்லாம் ஈரமா இருக்கு. வெளியில வச்சா எலியோ பண்ணியோ வந்து தானியத்தை சாப்பிட்டுடும். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஜமீன்தார் அமைதியா தான் இருந்தாரு. அவருடைய பணத்திமிரு, அவருடைய அதிகாரம் கொஞ்சம் கூட இறங்கி வர விடவே இல்லை. ஒரு நாள் அவருடைய மனைவி ராத்திரி நேரம் இப்படி சொன்னாங்க. ஏங்க, ஊஜனங்க படுற கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. நம்ம கிட்ட அந்த பிரச்சனைக்கான தீர்வு இருந்தாலும் ஏன் நீங்க அமைதியா இருக்கீங்க? தீர்வு இருக்கா? என்ன தீர்வை பத்தி பேசுற? அதான் அந்த குயவன் பீமையா வந்து சொன்னா இல்லையா, நாம ஏற்கனவே பட்டணத்து ஆட்களை நம்பி ஏமாந்து நிக்கிறோம். இப்போ இவனை நம்பி ஏமாந்து போனாலும் எடுக்கிறதுக்கு பெருசா எதுவும் இல்லை இல்லையா? அப்படி தான் பொண்டாட்டி சொன்னதை அவரு யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு குயவன் சொன்னதை கேட்டு செய்யணுமா அப்படிங்கிற யோசனை அவருக்குள்ள இருந்தாலும் கூட அவருடைய இந்த யோசனையால ஊரே அழியிறத அவரால் பார்க்க முடியல. அன்னைக்கு ராத்திரி அவருக்கு சரியா தூக்கமும் வரல. அடுத்த நாள் விடிய காலையில அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. காலையில விடியறதுக்கு முன்னாடியே யாருக்குமே தெரியாம ஜமீன்தார் குயவனான பீமையாவை பார்க்க போனாரு. அந்த நேரத்துல பீமையா அவனுடைய வாசல்ல மண்ணால ரொம்பவும் அழகான ஒரு பானைய தயார் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஜமீன்தார், பீமையா. ஜமீன்தார் அவனுடைய வீட்டு வாசல்ல பார்த்து பீமையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். பானை செய்யறத நிப்பாட்டிட்டு அவன் கையை கட்டிக்கிட்டு வந்து நின்னான். ஜமீன்தார் ஐயா, நீங்க இவ்வளோ காலையில? நான் உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த ஊரோட தலைவரா இல்ல, ஒரு விவசாயியா. நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதை கேட்டதுமே பீமையா ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஐயோ, எதுக்குங்க ஐயா பெரிய வார்த்தையெல்லாம்? இல்ல பீமையா, என்னோட திமிரால நீ சொல்ல வந்த யோசனைய நான் கேட்கல. ஆனா இப்ப இந்த ஊரையும் இந்த ஊரோட விளைச்சலையும் நீ தான் காப்பாத்தணும். பீமையா அழுதுகிட்டே, ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் வேலையை உடனே ஆரம்பிக்கிறேன். எனக்கு பணம் வேணாம், ஆனா உதவிக்கு ஆளுங்க வேணும். அதே மாதிரி நான் கேட்குற மணல் எல்லாம் வேணும். இந்த ஊரே உன் பின்னாடி இருக்கு. நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும். அன்னைக்கு சுவர்ணகிரி ஊர்ல ஒரு பெரிய மாற்றமே வந்துச்சு. ஊரோட ஜமீன்தார் குயவனான பீமையாவுக்கு துணையா நின்னாரு. ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க ஊர்ல இருக்கிற அந்த அரிசி மில்ல சரி பண்ணணும்னு முடிவெடுத்தாங்க. அன்னைக்கு சூரியன் உதயமாகும் போது அந்த ஊருக்கு புது வெளிச்சமே வந்துச்சு. பீமையா சொன்னபடியே ஊர்க்காரங்கள நிறைய பேர் அந்த மில்லு கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அவங்க கிட்ட பீமையா, ஐயா, நம்ம கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. முதல்ல இந்த சிமெண்ட் எல்லாத்தையுமே நாம பேத்து எடுத்தாகணும். இது நம்ம செவருக்கு பிடிச்சிருக்கிற வியாதி. உடனே அங்க இருந்தவங்கள சில பேர் போய் அந்த சிமெண்ட்டை பேத்தெடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் பீமையா சொன்ன மாதிரியே ஆத்தங்கரையோரமா இருக்கிற கருப்பு களிமண்ணை சில பேர் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வயல்ல இருக்கிற செம்மண்ணு, மணல் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. சில பேர் காட்டுக்கு போய் தேவையான இலைகளை எல்லாத்தையுமே பறிச்சு எடுத்துக்கிட்டு வந்தாங்க. மதிய நேரம் எல்லாரும் அந்த மண்ணை கலவை போட ஆரம்பிச்சாங்க. பீமையா அவனுடைய அனுபவத்துல அவன் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாத்தையுமே எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தான்.
எதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறதையும் கத்து கொடுத்தான். எல்லாரும் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிதிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கலவையும் தயாராகிக்கிட்டு இருந்துச்சு. பீமையா அந்த கலவைய கையில எடுத்து பார்த்து அதை மோப்பம் பிடிச்சு கலவை சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்ப இந்த மண்ணை செவத்துல பூசணும். ஆனா எந்த ஒரு கருவியும் பயன்படுத்தாம கையாலேயே இந்த மண்ணை பூசி விடணும். அப்படின்னு சொல்லி பீமையா ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துட்டு வந்து செவுத்துக்கு பூச ஆரம்பிச்சான். அவன் பூசுறத பார்த்து மத்தவங்க எல்லாருமே செவுத்துக்கு மண்ணை பூச ஆரம்பிச்சாங்க. அந்த வேலையில அவங்க யாருமே சோர்வடையல. ஏன்னா அவங்களுக்கான ஒரு வேலைன்னு நினைச்சு அவங்க பண்ணாங்க. அப்படி ராவும் பகலும் கஷ்டப்பட்டு அவங்க எல்லாரும் வேலையை முடிச்சிட்டாங்க. மண்ணை பூசினதுக்கு அப்புறமா அந்த செவுருல இருந்து ஒரு நல்ல மனமும் வந்துச்சு. அதே மாதிரி அந்த செவுரெல்லாம் பலமா இருக்கிற மாதிரியும் தோணுச்சு. அந்த வேலையை முடிச்சு அடுத்த நாள் ராத்திரி நேரம் திடீர்னு வேகமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. ஊருக்காரங்க மனசெல்லாம் படபடன்னு இருந்துச்சு. ஜமீன்தாரும் என்ன ஆகுமோ என்னவோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. மழை விட்டதுக்கு அப்புறமா எல்லாருமே அந்த அரிசி மில்லு கிட்ட வந்து பார்த்தாங்க. ஆனா ஆச்சரியம் என்னன்னா மில்லுக்கு எதுவுமே ஆகல. சின்ன வெடிப்பு கூட இல்ல. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ரொம்ப நல்லபடியா இருந்துச்சு. உள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. செவுத்துல ஈரப்பதமும் இல்ல. அவங்க பூசின மண்ணு தண்ணிய உள்ள வராம தடுத்துச்சு. செவரெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. பீமையா சொன்னத அவன் செஞ்சும் காட்டிட்டான். அப்ப சந்தோஷத்துல ஜமீன்தார் பீமையாவோட கைய பிடிச்சு, பீமையா, நீ செஞ்சது ரொம்ப பெரிய உதவி. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஆனா ஒன்று, என்னையிலிருந்து விவசாயிங்க எனக்கு எப்படியோ குயவனான நீயும் எனக்கு அப்படிதான். இனிமே இந்த ஊர்ல எல்லா தொழில் செய்யறவங்களும் சமந்தான். அன்னைக்கு ஜமீன்தார் அவருடைய வயல்ல விளைஞ்ச தானியத்துல ஒரு மூட்டை தானியத்தை பீமையாவுக்கு பரிசா கொடுத்தாரு. அன்னையிலிருந்து பீமையா அவன் தயார் பண்ண அந்த கலவைய எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு ஊர்ல இருக்கிற பசங்களுக்கு கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எல்லா தொழில் செய்யறவங்களுக்கும் நாம அந்த தொழிலுக்கான கௌரவத்தை கொடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி அறிவு பணக்காரங்களுக்கு சொந்தமானது இல்ல, அது எல்லாருக்குமே சொந்தமானது. சில பேருக்கு படிக்கிறதுனால அறிவு வரும், சில பேருக்கு அவங்க வாழ்க்கையில அவங்க பட்ட அனுபவத்தினால அறிவு வரும். எல்லாருடைய அறிவு திறமை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான கௌரவத்தை கொடுக்கும்போது தான் அவங்க கிட்ட இருக்கிற அறிவு நம்ம எல்லாருக்கும் பயன்படும். நாம எல்லா பிரச்சனையை விட்டும் வெளியில வர வழி கொடுக்கும். கங்காபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ராமையாவோட குடும்பம் இருந்துச்சு. ராமையாவோட குடும்பத்துல அவருடைய மனைவியான லக்ஷ்மி, புள்ள சேகர், பொண்ணு தேவி இருந்தாங்க. ராமையா கூலி வேலைக்கு போய் தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. லக்ஷ்மி, என்ன ரொம்ப கவலையா இருக்க போல? என்ன ஆச்சு? என்னனுங்க சொல்ல சொல்றீங்க? வீட்டுல அரிசி இல்லைங்க, அரிசி தீந்து போச்சு. நேத்து அத்தை, அம்மாடி லக்ஷ்மி பசிக்குது சமைச்சியான்னு கேட்டாங்க. அப்ப எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அத்தை, சமைக்கிறதுக்கு வீட்டுல அரிசி இல்ல, அதான் சமைக்க முடியல. உங்க புள்ள வரும்போது கூலி பண்ண கொண்டு வருவாரு, அரிசி வாங்கி சமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்ப அத்தை, எனக்கு நிலைமை தெரியுமா, ஆனா எனக்கு வயிறு வலிக்குது பசியாலன்னு சொன்னாங்க. அதனால தாங்க முடியாம பக்கத்து வீட்டுல இருந்து அரிசி கடன் வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுத்தேங்க. என்ன மன்னிச்சிடுங்க. என்ன லக்ஷ்மி இது? இதுக்கு போய் மன்னிப்பு கேட்குற? நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒருத்தங்க கிட்ட கை நீட்டக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா அத்தைக்கு வயசாயிடுச்சு. வயசானவங்க குழந்தைக்கு சமந்தானுங்க. பசி அப்படின்னு அவங்க சொல்லும்போது என்னால பொறுத்துக்கோங்கன்னு சொல்ல முடியல. அதனாலதான் வேற வழி இல்லாம கடன் வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுத்தேங்க. ஐயோ, என்னால தான் லக்ஷ்மி நீங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. ஏங்க இப்படியெல்லாம் சொல்றீங்க? வருத்தப்படாதீங்க, நமக்கும் ஒரு நல்ல நாள் வரும். எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். இப்போ நாம கஷ்டத்துல இருக்கோம் தான், ஆனா நமக்கும் நல்ல காலம் வரும். நம்ம கிட்ட பணம் இல்ல, ஆனா கஷ்டப்படுற குணம் இருக்கு. யாராவது வேலை கொடுத்தா நான் நல்லபடியா வேலை செய்வேன். சரி, நாளைக்கு எனக்கு எப்படியாவது வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சதும் எதுனா வாங்கிக்கிட்டு வரேன். இப்படியே 2 நாளும் போச்சு. அன்னைக்கு ராத்திரி நேரம் பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் ராமையா ரொம்பவும் சோர்வா வீட்டுக்கு வந்தாரு. ஏங்க வந்துட்டீங்களா? பயந்தே போயிட்டேங்க. இந்த மழையில நீங்க எங்க மாட்டிக்கிட்டீங்களோன்னு. நான் வராம எங்க போயிடுவேன் லக்ஷ்மி? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம வீடும் நம்ம குடும்பமும் தானே. இன்னைக்கு எனக்கு மில்லுல மூட்டை தூக்குற வேலை கிடைச்சது. மூட்டை தூக்கி தூக்கி உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிடுச்சு. அது மட்டும் இல்லாம உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ, இன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்களா?
ஆமா லக்ஷ்மி, ஆனா இதுல ஒரு சந்தோஷமான விஷயமும் நடந்துச்சு. அந்த ராகவையா எனக்கு 200 ரூபாய் கொடுத்தாரு. என் கூட வேலை செஞ்ச யாருக்குமே பணம் கொடுக்கல. நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டாரு. அந்த கடவுள் தான் நம்ம மேல கருணை வச்சு வயிறார சாப்பிடட்டோன்னு இந்த காசை கொடுக்க வச்சாரு போல. ரொம்ப சந்தோஷங்க. அப்படின்னா இன்னைக்கு அத்தையும் பசங்களும் வயிறார சாப்பிடுவாங்க. ஆமா, இன்னைக்கு கவலை இல்ல, நல்லாவே சாப்பிடலாம். ஆனா நாளைக்கு நம்ம நிலைமை மறுபடியும் பழையபடி தானே ஆகப் போகுது. நான் நாளைக்கு பத்தி இப்பவே யோசிக்கிறேன் பாரேன். ஏங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன லக்ஷ்மி? ஏங்க, இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருக்க போறோம்? இதே சின்ன வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு முதலாளி கிட்ட கடன் வாங்கி அவருக்கு அடிமை வாழ்க்கையா வாழ்ந்துக்கிட்டு வாழ்க்கை பூரா இப்படியே தான் இருக்க போறோமா? எனக்கும் அது வருத்தமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது சொல்லு? ம் வெளியில போய் வாழ்க்கையை வாழலானாலும் இந்த உலகம் நம்மள வாழ விடுமான்னு தெரியல. நீங்க தனியா கஷ்டப்படுறத பார்த்து கஷ்டப்பட்டு நான் வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சாலும் வீட்டில் அத்தைக்கே உடம்பு முடியல. அவங்கள விட்டுட்டு வேலைக்கு போக முடியாது. அதனால வருத்தப்படுறத தவிர வேற எதுவும் பண்ண முடியாத நிலைமையில நாம இருக்கோம். நமக்கும் நிச்சயமா நல்ல காலம் பிறக்கும் லக்ஷ்மி. கொஞ்சம் பொறுமையா இரு. யாரு என்ன சொன்னாலும் பெருசா எடுத்துக்காத. லக்ஷ்மி, நாம இருட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் நமக்கு நடுவில் கொஞ்சமா வெளிச்சம் கொடுக்க ஒரு விளக்கு இருக்கு. அதுதான் நமக்குள்ள இருக்கிற பாசம். பாசம் என்னைக்குமே தோத்து போகாது. நானும் அதே நம்பிக்கையில தாங்க இருக்கேன். நாளைக்கு ஒருவேளை அந்த ரங்கையா வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உங்க கடனை கொடுத்துடுறோன்னு சொல்லு. ஆ சரிங்க. அடுத்த நாள் காலையில ராமையா வேலை தேடி போய்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த பக்கமா வந்த ரங்கையா ராமையாவை தடுத்து நிப்பாட்டி, என்ன ராமையா, சந்தோஷமா இருக்க போலையே? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. என் கடனை எப்போ தீர்க்க போற? 6 மாசத்துல கடனை கொடுத்துட்றேன்னு வாங்கினேன். ஆனா 1 ரூபாய் கூட திரும்ப கொடுக்கலையே. ஐயா, இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. இப்ப வீட்டு நிலைமை சுத்தமா சரியில்லை. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட வீட்டில் இல்லை. கடனை எங்கிருந்துங்க அடைக்கிறது? கொஞ்ச நாள்ல எப்படியாவது திருப்பி கொடுக்கறேன். எப்படியாவது 1 மாசத்துக்குள்ள கடனை திருப்பி கொடுக்க பாரு. அவ்வளோதான் உனக்கு அவகாசம். அப்படி இல்லைன்னா பஞ்சாயத்துக்கு வர வச்சு ஊருக்காரங்க முன்னாடி மானத்தை வாங்கிடுவேன். இல்லைங்க ஐயா, அது வரைக்கும் வர விட மாட்டேன். இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் ராமையா வயலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரியவர் மயக்கம் போட்டு விழுந்திருந்தாரு. அதை பார்த்து ராமையா உடனே பக்கத்துல போய் அவர் முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்பி அவரை உட்கார வச்சான். யாருங்க ஐயா நீங்க? எந்த ஊரு? வெயில்ல நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்களே. எங்க ஊர்ல எதனா வேலை இருக்கா? என்னோட பேரு மாணிக்கம்பா. பக்கத்து ஊரு தான். நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பட்டணத்துக்கு போய் பொருளெல்லாம் வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு என் ஊருக்கு திரும்ப போய்கிட்டு இருந்தேன். ஆனா வழியில ஒரு திருடன் வந்து என் பணத்தை புடுங்கிக்கிட்டு போயிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ, நீங்க இவ்வளோ வயசானவரா இருக்கீங்க. தனியா போகாம கூட யாரையாவது கூட்டிக்கிட்டு போயிருக்கலாம்ல. இந்த காலத்துல நேர்மையானவங்க எங்கப்பா இருக்காங்க? எல்லாரும் என்கிட்ட இருந்து எதையாவது புடுங்கிக்கிட்டு போகத்தான் பார்க்கறாங்க. எனக்கு வயசாயிடுச்சுல்ல, அதனால தான் வேலைக்கு யாரையும் வச்சுக்காம எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க இழந்த பணம் உங்களுக்கு வரும். நீங்க நியாயமா நேர்மையா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அது. அந்த பணம் உங்களை விட்டு எங்கேயுமே போகாதுங்க ஐயா. சரிப்பா, அப்ப நான் போயிட்டு வரேன். தனியா எப்படி போவீங்க? இருங்க, நானும் துணைக்கு வரேன். உன்னை பார்த்தா நல்லவனா இருக்கியப்பா. பார்க்கும்போது என் புள்ள மாதிரியே இருக்க. சரி வாங்க, நடந்துக்கிட்டே பேசலாம். சரிப்பா. ஆமா, உங்க புள்ள எங்க இருக்காரு? என் புள்ள சின்ன வயசுலயே இறந்துட்டான்ப்பா. அவன் இல்லாத குறை நிறையவே இருக்கு. உன் வயசுக்காரங்களை பார்க்கும்போதெல்லாம் என் புள்ள ஞாபகம் தான் வருது. அவன் உயிரோட இருந்திருந்தா உன் வயசு தான் இருக்கும். ஐயோ, என்ன உங்க பிள்ளையாவே நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். அப்படி மாணிக்கமும் ராமையாவும் பேசிக்கிட்டு மாணிக்கத்துடைய வீட்டுக்கு வந்தாங்க. உங்க வீடு வந்துடுச்சுல்ல, நான் கிளம்புறேங்க ஐயா. வீட்டுக்குள்ள வந்துட்டு போயேன்ப்பா. இல்லைங்க, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. வீட்டில் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. சரிப்பா, இப்பதான் வரல. இன்னொரு நாள் இந்த பக்கம் வரும்போது வந்துட்டு போப்பா. ஒரு நாள் ராமையா பஞ்சாயத்துல நின்று டங்கோரா போட்டுக்கிட்டு இருந்தான். எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பக்கத்து ஒரு வியாபாரியான மாணிக்கத்தோட பணத்தை ஒரு திருடன் திருடிக்கிட்டு போயிட்டான். இது எல்லாத்தையும் இப்ப நான் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, அவர் தொலைச்ச பணத்தை யாருன்னா கொண்டு வந்து கொடுத்தா
அவருடைய மனைவி அவங்களுக்கு பரிசு கொடுக்கறாங்களாம். உங்கள யாருக்காவது அந்த திருடனை பத்தி தெரிஞ்சா அவனை அடிச்சு கூட்டிக்கிட்டு வாங்க. உங்களுக்கு பணத்துக்கு பணமும் கிடைக்கும், ஊருக்குள்ள உங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும். 2 நாளுக்கு அப்புறமா சீனு அப்படிங்கிற ஒருத்தன் ராமையா கிட்ட வந்து, ராமையா, நீ சொன்ன அந்த பணத்தை கொண்டு வந்திருக்கேன், அவர்கிட்ட போய் கொடுக்கலாமா? அவர் பணத்தை நாம ஏன் வச்சுக்கணும்? ஆனா உண்மையை சொல்லு, இந்த பணத்தை நீ தானே திருடின. எதுக்காக இந்த பழக்கம் உனக்கு? நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தெரியலையா? பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்கு. ஆனா இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பணம் சம்பாதிக்கிற பழக்கம் எங்கிருந்து வந்துச்சு? அவ்வளோ வயசானவரே கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சம்பாதிக்கிறாரு. வயசு பையன், உனக்கு திருடணுங்கிற எண்ணம் எங்கிருந்து வந்துச்சு? இனிமே இப்படி பண்ணாம அவரை பார்த்தாவது கொஞ்சம் திருந்து. மன்னிச்சிடு ராமையா, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். ராமையா உடனே மாணிக்கத்துக்கிட்ட சீனுவை கூட்டிக்கிட்டு போய் சீனு அவன் பண்ண தப்புக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சான். தப்பு பண்றது தப்பு தான்ப்பா, ஆனா அதை ஒத்துக்கிற பாரு, அது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி ராமையா, நீ குணத்துல ரொம்ப சிறந்தவன். உன்ன மாதிரி ஒருத்தனை பார்க்கவே முடியாது. உங்க 2 பேருக்கும் வேலை போட்டு கொடுத்தா நீங்க வேலை செய்வீங்களா? அதை கேட்டு ராமையா சீனு 2 பேரும் ஒருத்தங்களை இன்னொருத்தங்க பார்த்துக்கிட்டு சந்தோஷப்பட்டாங்க. அன்னையிலிருந்து மாணிக்கத்துக்கிட்ட அவங்க 2 பேருமே வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்லயே ராமையாவோட குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்துச்சு. ஊர்லயே சொந்த வீடும் கட்டிக்கிட்டாங்க. குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நேர்மை அப்படிங்கிற ஒரு குணம் இருந்தா அதுக்கு முன்னாடி கட்டுக்கட்டான பணம் கூட நிக்காது. நம்ம கிட்ட வசதி இருக்கோ இல்லையோ, நாம எப்பவுமே வாழ்க்கையில நேர்மையா இருந்தோம்னா நல்ல நாள் நம்மள நிச்சயமா ஒரு நாள் தேடி வரும். யாருப்பா தம்பி நீ? இந்த ஊருக்கு புதுசு மாதிரி இருக்கியே, யாரு வீட்டுக்கு போகணும்? வணக்கம் தாத்தா, நான் தான் ராகவன், ராமையாவோட புள்ள. 10 வருஷத்துக்கு முன்னாடி படிக்க பட்டணத்துக்கு போனனே. ராமதாஸ் தாத்தா ஆச்சரியமா கண்ணெல்லாம் பெருசா மாத்தி, நீ ராமையாவோட புள்ளையா? ராகவனா நீ? அடையாளமே தெரியாத அளவுக்கு வளர்ந்துட்டியேப்பா. உங்க அப்பா போனதுக்கு அப்புறமா நீ வரவே இல்லையேப்பா. இப்ப திடீர்னு வந்திருக்கியே, ஏன் பட்டணத்து வாழ்க்கை பிடிக்கலையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை தாத்தா, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல, அதான் வீட்டையும் வயலையும் பார்த்துக்கிட்டு இங்கேயே இருக்கலான்னு வந்திருக்கேன். ஊரு அப்படியே தான் இருக்கு, எந்த ஒரு மாற்றமும் இந்த ஊருக்கு வரவே இல்லை. அப்ப ராமதாஸ் தாத்தா பெருமூச்சு விட்டு, ஊரு பார்க்கறதுக்கு அப்படிதான்ப்பா தெரியும். கோவில் மரம் எல்லாம் மாறல, ஆனா மனுஷங்களோட மனசெல்லாம் மாறி போயிடுச்சு. ஆட்களும் மாதிரி இல்ல. முதல்ல நம்ம ஊருனாவே நல்லா இருக்கும், இப்போ ஒரே பயமா இருக்கு. பட்டணத்துல இருந்து வந்திருக்க, இந்த ஊர் சவகாசம் உனக்கு வேண்டாம். ஏன் தாத்தா இப்படி சொல்றீங்க? ஊருக்கு என்னாச்சு? எல்லாம் நல்லா இருக்காங்களே. ராமதாஸ் தாத்தா சுத்தி பார்த்து மெதுவா இப்படி சொன்னாரு, அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா? நீ உன்னோட வேலைய பார்த்துக்கோ, தேவையில்லாம எதுலையும் மூக்க நுழைக்காத. போன வாரத்துல ரங்காவுக்கு உடம்பு முடியலன்னு நம்ம ஊர் ஜமீன்தார்கிட்ட பணம் கேட்டேன். அதுக்கு பதிலா அவனோட புள்ளைய வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. பாவம், அந்த புள்ள அங்க மாடு மேய்க்கிறான். இதுதான்ப்பா நம்ம ஊரோட நிலைமை. உன்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன்ப்பா, நம்ம ஊரோட தலைவர்கிட்ட பேசும்போது பார்த்து பேசு. வார்த்தையை விட்டுட்டா அப்புறம் அவ்வளவுதான். யார் அந்த பூபதியா? அவர் இன்னும் அப்படியேவா இருக்காரு? அப்படியே இல்லப்பா, அதை விட 10 மடங்கு ஆயிட்டாரு. சொல்லப்போனா அவரோட அனுமதி இல்லாம நம்ம ஊர்ல யாரும் காத்த கூட சுவாசிக்க முடியாது. சரிப்பா, நான் கிளம்புறேன். உன்னுடைய பழைய வீடு இடிஞ்சு போகிற நிலைமையில இருக்கு, அதை சரி பண்ணிக்கோ, பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி ராமதாஸ் தாத்தா அங்கிருந்து போயிட்டாரு. அவரு சொன்னதை கேட்டு ராகவன் யோசிக்க ஆரம்பிச்சான். இப்படி ஒரு வாரமும் போச்சு. ராகவன் அவனுடைய வயலை சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில நேரம் ஊஜனங்க எல்லாருமே பயத்தோட பஞ்சாயத்துக்கு வந்து சேர்ந்திருந்தாங்க. அப்ப ஜமீன்தார்கிட்ட வேலை செய்யற வேலைக்கார, டே சங்கரையா, மரியாதையா நம்ம ஐயா கிட்ட வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்க போறியா, இல்ல உன் வயல் ஐயாவுக்கு எழுதி வைக்க போறியா? யோசிச்சுக்கோ. சங்கரையா கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டே, ஐயா, ஜமீன்தார் ஐயா, உங்ககிட்ட நான் வாங்கினது 2 மூட்டை அரிசி தானுங்களே. அதுக்கு என் மொத்த வயலையும் எழுதி கேட்டா எப்படி கொடுப்பேன்? அதுவும் என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாத சமயத்துல. இந்த வருஷம் சரியா விளைச்சல் வரல, அடுத்த வருஷம் 4 மூட்டையா கொடுத்து கடனை தீர்த்துடுறாங்க ஐயா. அப்போ பூபதி பஞ்சாயத்துல உட்காந்துக்கிட்டு அவனுடைய மீசையை திருக்கிக்கிட்டு, என்ன சங்கரையா,
கடன் வாங்கும் போது இந்த யோசனையெல்லாம் வரலையா? கடன் கொடுத்து 5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் வட்டி மேலே வட்டி சேர்ந்து வயலும் கடனும் ஒரே மாதிரி தான் இருக்கு. என் கணக்கு தப்பாகாது. கணக்கு புள்ள, கணக்கை காட்டுங்க. கணக்கு புள்ள பயத்துல நடுங்கிக்கிட்டு ஒரு பழைய பத்திரத்தை காட்டினாரு. இதோ இருக்குங்க ஐயா. இந்த சங்கரையா உங்ககிட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 மூட்டை நெல் கடனா வாங்கினாரு. வட்டிக்கு வட்டி எல்லாம் சேர்ந்து இப்ப 20 மூட்டை நெல்லா மாறி இருக்கு. அதுக்கு பதிலா வயலை எழுதி கொடுக்கணும். சங்கரையா பெருமூச்சு விட்டு, 20 மூட்டையா? இது அநியாயங்க ஐயா. இது என்னங்க ஐயா கணக்கு? 2 மூட்டைக்கு 20 மூட்டை நெல் கேட்டா வாழ்நாள் முழுக்க கொடுக்க முடியாதே. அப்போ ராகவன் எல்லாரையும் தாண்டி முன்னாடி வந்து நின்னு, ஐயா என்ன மன்னிக்கணும். குறுக்க வந்து பேசுறதுக்கு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா கணக்கு புள்ளையோட கணக்குல ஏதோ தப்பு இருக்குங்க. எந்த வட்டி கணக்குப்படி 5 வருஷத்துல 2 மூட்டை 20 மூட்டையாகும்? நான் பட்டணத்துல படிச்சவன். அரசாங்கம் சொல்றபடி இவ்வளோ வட்டி வாங்குறது தப்பு. இது அநியாயம். அப்படின்னு ராகவன் சொன்ன உடனேயே சபையில திடீர்னு ஒரு பேரமைதி. சொல்லப்போனா காத்து கூட அங்க வீசவே இல்ல. அப்போ ஜமீன்தார் பூபதி ராகவனை பார்த்து கோவமா முறைச்சு, என்னோட கணக்கை தப்புன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? பட்டணத்துல போய் படிச்சதால உனக்கு திமிரு வந்திருக்க போலயே. ராகவன் தைரியமா, நான் இந்த ஊர்ல வாழ்ந்த ராமையாவோட புள்ள ராகவன். நான் ஒன்றும் திமிரா பேசல. இதுதான் நியாயம். நான் உங்களை கேள்வி கேட்கல. கணக்குல இருக்கிற தப்ப சரி பண்ணுங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். சங்கரையா ரொம்பவும் ஏழை. அவரோட வயல் இல்லாம அவர் குடும்பம் எப்படி வாழும்? அதை கேட்டு ஜமீன்தார் திமிரா சிரிச்சு, ஓஹோ, நீ பட்டணத்துல படிச்சுட்டு வந்தா என்னோட கணக்கையே தப்பு சொல்வியா? இந்த ஊர்ல எப்பவுமே நான் சொல்றது மட்டும்தான் நடக்கும். கணக்கு புள்ள சொல்ற கணக்கு சரிதான். நீ அதிகமா பேசின அப்படின்னா உன்னோட சொத்து கணக்கையும் வெளியில எடுக்க வேண்டியது இருக்கும். உன் விருப்பம். பாரு சங்கரையா, உனக்கு 1 வாரம் அவகாசம் கொடுக்கறேன். ஒழுங்கா 20 மூட்டை நெல்லை கொடுக்கறியோ இல்லைனா உன்னோட வயல் பத்திரத்தை கொண்டு வந்து கொடுக்கறியோ அது உன்னோட விருப்பம். இதோட இந்த சபை முடியுது அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் அங்கிருந்து போயிட்டாரு. சங்கரையா அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. லக்ஷ்மி அவரை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தா. அப்போ லக்ஷ்மி நன்றியான பார்வையோட ராகவனை பார்த்து, இங்க பாருங்க, எங்களுக்காக நீங்க பேசினது ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த ஜமீன்தார பகச்சிக்காதீங்க. எங்களுக்காக அவர்கிட்ட நீங்க மோத வேண்டாம். அப்போ ராகவ சங்கரையாவை எழுப்பி, ஐயா நீங்க கவலைப்படாதீங்க. ஜமீன்தார் பண்றது அநியாயம். அநியாயம் ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிக்காது. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க தவறுக்கு தண்டனை கிடைக்கும். டே ரங்கா, அந்த பட்டணத்து பையனுக்கு நாக்கு நீளமா இருக்குடா. என்னோட சபையில என்னையே எதிர்த்து பேசுறான். அவனுக்கு இந்த ஊர் வழக்கத்தை தெரியப்படுத்தணும். ரொம்ப திமிரா தான் இருக்கான் அவன். ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா. விடுற ஒரே அறையில அவன் பட்டணத்துக்கு ஓடி போயிடுவான். வேண்டாம், அவனுக்கு படிப்பறிவு இருக்கு. அவன் சும்மா விட மாட்டான். அவனை வேற வழியில அடக்கணும். ஆனா அதுக்கு பின்னாடி நாம இருக்கிறது தெரியக்கூடாது. அவனுக்கு 5 ஏக்கர் வயல் தானே இருக்கு. ஆமாங்க ஐயா. நாளையிலிருந்து அவன் வயலுக்கு தண்ணி போகக்கூடாது. ஆத்து தண்ணி போற வழியில ஒரு பாறாங்கல்ல போட்டு தண்ணியை நிப்பாட்டு. ஒரு சொட்டு தண்ணி கூட அவன் வயலுக்கு போகக்கூடாது. தண்ணி இல்லாம விளைச்சல் எல்லாம் வீணா போச்சுன்னா அப்ப அவன் திமிரு அடங்கிடும். அப்புறம் அவனே வந்து காலை பிடிச்சி கெஞ்சுவான். அடுத்த நாள் காலையில ராகவனுடைய வயலுக்கு தண்ணி வரல. ராகவன் என்ன அப்படின்னு போய் பார்த்தா கால்வாய்க்கு நடுவுல பெரிய பாறாங்கல் இருந்துச்சு. அப்போ அவன் அங்க இருக்கிற வேலைக்காரங்க கிட்ட, என்ன இது பாறை இங்கே எதுக்கு இருக்கு? அப்ப அங்க இருந்த வேலைக்கார, மன்னிச்சிடுங்க தம்பி, இது ஜமீன்தார் உத்தரவு. அவர் சொன்னதை செய்யறேன். எனக்கு எதுவும் தெரியாது. என்ன எதுவும் பண்ணாதீங்க. ஜமீன்தார் உத்தரவா? இந்த ஆறு என்ன உங்க ஐயாவுக்கா சொந்தம்? அரசாங்கத்துக்கு சொந்தம். சரி, நான் பாத்துக்கிறேன். ராகவன் ஊர் பஞ்சாயத்துக்கு போனான். ஆனா அங்க யாருமே இல்ல. ஊஜனங்க எல்லாரும் அவனை பார்த்து தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா சங்கரையா மட்டும் பயந்துகிட்டே பக்கத்துல வந்தாரு. வேண்டாப்பா, அவர்கிட்ட நமக்கு எதுக்குப்பா சண்டை? என்னால நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியல. நான் கூலி வேலைக்கு போயாவது பொழைச்சிக்கிறேன். என் வயல் போனா போகட்டும். அவர்கிட்ட வச்சுக்கிட்டா உன்னை அவர் வாழ விட மாட்டாருப்பா. பயப்படாதீங்க ஐயா. பயந்தா அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. இதை நான் பார்த்துக்கிறேன். இது உங்க பிரச்சனை மட்டும் இல்ல, எங்க பிரச்சனையும் கூட. இப்படியே நாட்களும் போச்சு. தண்ணி இல்லாம ராகவனுடைய வயல் காய ஆரம்பிச்சுது. ஊர்ல யாரும் அவன்கிட்ட பேசுறதே இல்ல. அவன் தனியாளா ஆயிட்டான். ஒரு நாள் ராத்திரி
அவங்க அப்பாவோட பழைய புத்தகத்தை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பழைய காகிதம் கிடைச்சது. ராகவ் அவனுடைய மனசுக்குள்ள, என்ன இது? பழைய நில சர்வே பத்திரம் மாதிரி இருக்கு. பிரிட்டிஷ்காரங்க இங்க ஆட்சி பண்ணப்போ அவங்க காலத்துல எழுதின பட்டா இது. இது படி பார்த்தா இந்த ஊர்ல இருக்கிற ஆறும் கால்வாயும் அரசாங்கத்துக்கு சொந்தம். இதை யாரும் உரிமை கொண்டாட முடியாது. ஆனா அப்பா எதுக்காக இதை ஒளிச்சு வச்சிருக்காரு? அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அதை நினைச்சதுமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். ராகவ் அவனுடைய மனசுக்குள்ள, பூபதி இந்த ஊருக்கு மட்டும்தான் ஜமீன்தாரு. ஆனா அவனை விட பெரிய ஆளுங்க இருக்காங்க. மாவட்ட கலெக்டர் இருக்காருல்ல, முதல்ல இந்த பத்திரத்தை கொண்டு போய் கலெக்டர்கிட்ட காமிக்கணும். ஜமீன்தார் பண்ற அநியாயத்தையும் கணக்கு பிள்ளையோட தப்பு கணக்கையும் சொல்லணும். அப்புறம் சட்டம் அதோட வேலையை பார்க்கும். அதான் சரியான வழி. அப்படி அன்னைக்கு ராத்திரி யார்கிட்டயும் சொல்லாம ராகவன் பட்டணத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தான். அப்போ லக்ஷ்மி ஒரு சின்ன மூட்டையில அவனுக்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்தா. லக்ஷ்மி மெதுவா, எங்க எங்க கிளம்பிட்டீங்க? இந்த ஊரை விட்டு போக போறீங்களா? இல்ல லக்ஷ்மி, நான் ஊரை விட்டு போல. போராட்டத்துக்கு போறேன். நியாயம் கேட்டு போறேன். இங்க கிடைக்காத நியாயம் பட்டணத்துல கிடைக்குதான்னு பார்க்க போறேன். லக்ஷ்மி அந்த மூட்டையை அவன்கிட்ட கொடுத்து, பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்க போறது ஒரு நல்ல விஷயத்துக்காக, எங்களுக்காக மட்டும் இல்லாம இந்த ஊருக்காக போராடுறதுக்காக போறேன்னு சொல்றீங்க. நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ ராகவ லக்ஷ்மிய பார்த்து, நிச்சயமா நான் திரும்ப வரும்போது நியாயத்தோட தான் வருவேன். இப்படி 3 வாரம் ஆச்சு. ராகவன் ஊருக்கு திரும்ப வரல. ராகவன் ஓடி போயிட்டான் அப்படின்னு ஜமீன்தார் சந்தோஷப்பட்டாரு. ஊஜனங்க எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. ராகவனுடைய வயல் ஜமீன்தாருக்கு சொந்தமாச்சு. ஒரு நாள் மதிய நேரம் ஊருக்குள்ள ஒரு அரசாங்க வண்டி வந்துச்சு. வண்டியில இருந்து ராகவனும் அவன் கூட சேர்ந்து ஒரு அரசாங்க அதிகாரியும் இறங்குனாரு. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஜமீன்தார் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு. மறுபடியும் ஊஜனங்க பஞ்சாயத்துல கூடினாங்க. இந்த தடவை ஜமீன்தார் பக்கத்துல அரசாங்க அதிகாரியும் உட்கார்ந்திருந்தாரு. அவரு ரொம்பவும் கம்பீரமா, ராமாபுர கிராமத்து மக்களே, இங்க இருக்கிற ஆறு, சில வயல், இது மேல புகார் வந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க தான் கலெக்டர் என்ன அனுப்பியிருக்காரு. சொல்லுங்க ராகவா, என்ன புகார் அது? ஐயா, சங்கரையாவோட 2 ஏக்கர் வயலை பூபதி ஐயா தப்பு கணக்கு போட்டு சொந்தமாக்குறாரு. என்னோட வயலுக்கே தண்ணி வராத மாதிரி செஞ்சிட்டாரு. இந்த மாதிரி இந்த ஊர்ல நிறைய அநியாயங்கள் நடக்குது. இது போய் இதுல கொஞ்சம் கூட உண்மை இல்ல. இவன் தேவையில்லாம என் மேல பழி போடுறான். அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற கணக்கு வழக்கு எல்லாத்தையும் நான் பார்க்கணும். கணக்கு புள்ள, அந்த புத்தகத்தை கொடுங்க. கணக்கு புள்ள பயத்தோட அந்த ரெக்கார்டு எல்லாத்தையுமே கொடுத்தாரு. அப்ப அதிகாரி ராகவன் கிட்ட இருக்கிற அந்த சர்வே பத்திரத்தோட இதையும் வச்சே பார்த்தாரு. எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அதிகாரி, உங்க கணக்கு எல்லாமே தப்பா இருக்கு. சட்டப்படி சங்கரையாவோட வயலு அவருக்கு தான் சொந்தம். அதே மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற ஆத்து தண்ணி இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் சொந்தம். ஜமீன்தாரு, நீங்க போட்ட வட்டி சட்டப்படி குற்றம். பூபதியோட முகம் ஒரு நிமிஷத்துல வாடி போச்சு. அவனுடைய அதிகாரம் அரசாங்க அதிகாரி கிட்ட வேலை செய்யாது அப்படிங்கறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. சங்கரையாவோட வயலு அவருக்கு தான் சொந்தம். அவர் அசல் மட்டும் கொடுத்தா போதும். அதுவும் விளைச்சல் விளைஞ்சதுக்கு அப்புறம் ராகவனோட வயலுக்கு உடனே தண்ணியை விடுங்க. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வயலையும் மறுபடியும் ஒரு தடவை சோதனை போடணும். இங்க பாருங்க ஜமீன்தார், நீங்க சட்டப்படி தப்பு பண்ணியிருக்கீங்க. அதனால எங்க கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த கிராமத்து ஜனங்களோட முகத்துல பயம் போய் சந்தோஷம் வந்துச்சு. எல்லாரும் ரொம்பவும் பெருமையா ராகவனை பார்த்தாங்க. அரசாங்க அதிகாரிங்க அங்கிருந்து போயிட்டாங்க. கிராமத்து ஜனங்க எல்லாரும் ராகவ பக்கத்துல வந்து நின்னாங்க. மன்னிச்சிடுப்பா, ஜமீன்தாருக்கு பயந்து உன்னை தனியா தவிக்க விட்டுட்டோம். சங்கரையா அழுதுகிட்டே, நீ என் குடும்பத்துக்கு கடவுள் மாதிரிப்பா, எங்களை காப்பாத்திட்ட. இப்படியே நாட்களும் போச்சு. ராகவனுடைய வருகையால ஊஜனங்க கிட்ட நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. அரசாங்க அதிகாரிங்க மறுபடியும் வந்து சர்வே பண்ணி யார் வயல் யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்துல தான் அந்த ஊருக்கு தலைவர் பதவிக்கான தேர்தலும் வந்துச்சு. ரங்கா, பாத்தியா, மறுபடியும் நல்ல வாய்ப்பு என் வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கு. எலெக்ஷன் வரப்போகுதான். அதிகாரம் என் கையை விட்டு போயிடுச்சேன்னு கவலைப்பட்டேன். இப்ப நான் யாருன்னு காமிக்கிறேன். என்னோட பாட்டம் காலத்துல இருந்து இந்த ஊரோட தலைவர் பதவியில எங்க குடும்பம் தான் இருக்கு. எங்களை யாருமே எதிர்த்து நிக்க மாட்டாங்க. உண்மைதான் ஐயா, உங்களை எதிர்த்து நிக்கிற ஆம்பளை இந்த ஊர்ல யாரு இருக்காங்க? எல்லாம் உங்க காலடியில தான் விழணும். ஆனா அந்த ராகவன் இருக்கானே, அவன் ஊர் ஜனங்க மனசுல தைரியத்தை இல்ல விதைச்சி வச்சிருக்கான். அவனை ஏதாவது பண்ணியாகணும். பாத்தியாப்பா ராகவா,
தலைவர் போட்டிக்கு தேர்தல் வருதான். இந்த தடவை நீ தான் தேர்தலில் நிற்கணும். அந்த ஜமீன்தார்கிட்ட இருந்து மக்களை நீ தான் காப்பாற்றணும். வேணாங்க ஐயா, எனக்கு எதுக்கு இந்த அரசியல் எல்லாம்? நான் இந்த அதிகாரத்துக்காகலாம் இங்கே வரல. நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். நான் விவசாயமே பண்ணிக்கிறேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும்ப்பா. ஆனா நீ ஜெயிச்சாதான் இந்த ஊர்ல அநியாயம் நடக்காம இருக்கும். ஆமாங்க, அநியாயத்தை எதிர்த்து நிக்கிறதுக்கு அதிகாரம் நம்ம கையில இருந்தா ரொம்ப நல்லது. அந்த ஜமீன்தார் ஜெயிச்சு அதிகாரம் அவருடைய கைக்கு போச்சுன்னா மறுபடியும் நாம இந்த நிலைமைக்கு தான் வர வேண்டியிருக்கோம். இதுவே நீங்க ஜெயிச்சீங்கன்னா அந்த அதிகாரம் எங்களை காப்பாத்தும். இத உங்களுக்காகன்னு நினைக்காம இந்த ஊர் மக்களுக்காகன்னு நினைச்சு தயவு செஞ்சு பண்ணுங்க. ராகவன் எல்லார் முகத்துல இருக்கிற ஆசையையும் நம்பிக்கையையும் பார்த்து, நீங்க எல்லாரும் இந்த அளவுக்கு கேக்குறீங்கன்னா முடியாதுன்னு சொல்ல முடியாது. நான் போட்டியில கலந்துக்கிறேன். ஆனா என்கிட்ட பணம் இல்ல. ஜமீன்தார் மாதிரி என்னால எதுவும் தர முடியாது. எங்களுக்கு தேவை அவரு கொடுக்கறது இல்லப்பா, உன்னுடைய நல்ல குணம். உன் பின்னாடி நாங்க எல்லாரும் இருக்கோம். அப்படி தேர்தலும் தொடங்குச்சு. ஜமீன்தார் ஊருக்குள்ள தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ராத்திரி நேரம் ஜமீன்தாருடைய ஆட்கள் ஏழைங்க வீட்டுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சாங்க. அப்போ ரங்கா ஒரு விவசாயி கிட்ட போய், டேய் சோமு, இந்த 100 ரூபாயை வச்சுக்கோ. ஐயாவுக்கு ஓட்டு போட்டுடு. இல்லைன்னா வயல்ல கால் வைக்க முடியாது, பார்த்துக்கோ. அப்போ சோமு அவங்க கிட்ட, சரிங்க ஐயா, உங்களை எதிர்த்து நாங்க என்ன பண்ண போறோம்? இன்னொரு பக்கம் ஜமீன்தார் சில கிராமத்து ஜனங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த ராகவனை நம்பாதீங்க. நான் இந்த ஊரை சேர்ந்தவன். அவன் பட்டணத்துல இருந்து வந்தான். நாளைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிடுவான். நான் அப்படி கிடையாது. கூட இருந்து உங்க கஷ்ட நஷ்டத்தை பார்ப்பேன். ராகவன் ஒரு வீட்டுக்கு முன்னாடி, ஆமா, என்னுடைய பேரு ராகவன். ஜமீன்தார் உங்களுக்கு பணம் கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டேன். பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனா உங்க எதிர்கால சந்ததியை பத்தி யோசிச்சு நீங்க ஓட்டு போடுங்க. உண்மைதான்ப்பா, ஆனா அவருக்கு ஓட்டு போடலன்னா எங்களுக்கு கூலி வேலை கூட கிடைக்காதே. பயப்படாதீங்கம்மா. நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு யாருக்கும் தெரியாது. உங்க மனசாட்சிப்படியே ஓட்டு போடுங்க. நான் ஜெயிச்சா ஊரை நல்லபடியா பார்த்துப்பேன். நான் ஜெயிச்சா ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறேன். அதுல எல்லாருக்கும் கம்மி வட்டிக்கே பணம் கிடைக்கும். மூடி இருக்கிற பள்ளிக்கூடத்தை திறக்கிறேன். உங்க பசங்க மாடு மேய்க்க போகாம பள்ளிக்கூடம் போகலாம். எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. நம்ம ஜமீன்தார் கொடுக்கிற புடவைக்காக நம்ம வாழ்க்கையை நாம இழக்க கூடாது. ராகவா இந்த ஊருக்கு நல்லது செய்யறதுக்காக தான் தேர்தலில் நிக்கிறாரு. நாம அவரை ஜெயிக்க வைக்கணும். தேர்தல் நாளும் வந்துருச்சு. ஊர்ல ஒரு அரசாங்க கட்டிடத்துல தேர்தல் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப ஜமீன்தாருடைய வேலைக்காரங்க அந்த கட்டிடத்துக்கு வெளியில நின்னுக்கிட்டு வந்தவங்க போறவங்க எல்லாரையுமே ஜமீன்தாருக்கு ஓட்டு போட சொல்லி மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா ராமு, யாருக்கு ஓட்டு போடணும்னு ஞாபகம் இருக்குல்ல? கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. தப்பு பண்ணா உன்னை சும்மா விட மாட்டாரு. சாயந்தர நேரம் ஓட்டு எண்ணிக்கை நடந்துச்சு. முதல்ல பூபதி தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா கடைசியில என்னவோ ஜெயிச்சது ராகவன் தான். அப்போ அரசாங்க அதிகாரி, ராமாபுரத்தோட ஊர் தலைவரா ராகவனை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ராகவன் ஊர் தலைவர் ஆனதுக்கு அப்புறமா ஊர்ல நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு. ஆனா ஜமீன்தாரு சும்மா விடல. அவருடைய பணத்தை பயன்படுத்தி கால்வாய்க்கு மேல் பகுதியில் இருக்கிற அவருடைய வயலுக்கு அதிகமா தண்ணி விடுற மாதிரி பண்ணிட்டாரு. கீழ்ப்பகுதியில் இருக்கிற விவசாயிங்களுக்கு தண்ணியே போகல. அதனால விவசாயிங்க எல்லாரும், ஐயா தலைவர் ஐயா, நம்ம ஊர்ல பழையபடி தண்ணி எல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. நாங்க என்ன பண்றது? அந்த ஜமீன்தார்கிட்ட நமக்கு சண்டை வேணாம். நம்ம புத்திசாலித்தனமா நடந்துக்கலாம். நம்மளோட வயலுக்கெல்லாம் எவ்வளவு தண்ணி வேணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போம். நாம இந்த தண்ணிக்காக ஒரு சங்கத்தை உருவாக்கலாம். இந்த ஊர்ல விவசாயம் செய்யற எல்லா விவசாயிங்களோட வயலுக்கும் சரிசமமா தண்ணி போற மாதிரி செய்யலாம். இது எல்லாத்தையும் அரசாங்க உதவியோட நாமளே செஞ்சுக்கலாம். அப்படி ராகவன் சொன்னபடி அரசாங்கத்தோட உதவியால கால்வாயை சுத்தம் செஞ்சு எல்லாரும் வயலுக்கும் சமமா தண்ணியை விட்டுக்க ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து ஜமீன்தாரால எதுவும் செய்யவே முடியல. ஒரு நாள் ராகவன் பஞ்சாயத்துல, நாம அரசாங்கத்தோட உதவியோட ஒரு சங்கத்தை ஆரம்பிப்போம். அந்த சங்கத்துக்கு அரசாங்கம் கம்மி வட்டியில கடன் கொடுக்கும். அந்த கடன் பணத்தை நாம நம்ம தேவைகளுக்கு பயன்படுத்திக்கலாம். ஜமீன்தார் உங்ககிட்ட இருந்து என்னெல்லாம் வாங்கியிருக்காருன்னு நான் தாசில்தாருக்கு சொல்லியிருக்கேன். அவர் எல்லா கணக்கையும் பாப்பாரு. அப்படி ராகவன் சொன்ன அந்த சங்கம் நல்லபடியா வேலை செய்ய ஆரம்பிச்சுது. அந்த ஊர் மக்கள் பணத்துக்காக எப்பவுமே ஜமீன்தார் கிட்ட போய் நிக்கிறதும் இல்ல. அந்த ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடம் ரொம்ப நாளா மூடி இருந்துச்சு. அப்ப ராகவன் பெத்தவங்க கிட்ட போய், உங்க பிள்ளைங்க தான் நம்முடைய எதிர்காலம். அவங்கள படிக்க சொல்லுங்க. படிக்காம மாடு மேய்க்க போனா அவங்க எதிர்காலம் நல்லா இருக்காது. நான் அரசாங்கத்துக்கிட்ட பேசி பள்ளிக்கூடத்தை திறக்க சொல்றேன். மதிய சாப்பாட்டுக்கும் ஏற்பாடு பண்றேன். ஜமீன்தார் வீட்டுல தனியா உட்காந்துக்கிட்டு, இவன் என்னுடைய அதிகாரம் கௌரவம்னு எல்லாத்தையுமே புடுங்கிட்டான்.
ஒரு படிப்பை படிச்சிட்டு வந்து இவ்வளவு பண்ணிட்டானே. அப்படி ஜமீன்தார் போட்ட திட்டம் எதுவுமே வேலை செய்யல அப்படிங்கறதுனால கடைசி திட்டமா விவசாயியான வீரையாவை அவன் பயன்படுத்திக்கிட்டான். இங்க பாருங்க தலைவரே, இந்த வீரையா 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஐயா கிட்ட கடன் வாங்கியிருக்கான், இன்னும் தீக்கல. அதனால அவனுடைய 3 ஏக்கர் வயலை எழுதி கொடுக்க சொல்லுங்க. இல்லைங்க ஐயா, நான் கடனை தீர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா ஜமீன்தார் தான் பொய் கணக்கு சொல்றாரு. தலைவரே, நீங்க வந்ததுக்கு அப்புறமா நிறைய நியாயம் நடக்குதல்ல, நான் கூட நியாயத்தை கேட்க தான் வந்திருக்கேன். இவன் கடனை கொடுக்கணும், இல்லைன்னா அவன் வயலை கொடுக்கணும். ஜமீன்தாரு, இனி பழைய வழக்கம்லாம் கிடையாது. பத்திரத்தை பார்க்காம எதுவும் சொல்ல முடியாது. என்கிட்ட பத்திரம் இருக்கு, ஆனா அவனை பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கு. சரி, அவன் வயல் எனக்கு வேண்டாம், ஆனா அவன் பொண்ணு பார்வதியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடனுக்கு பதிலாக அவன் பொண்ணை எனக்கு கொடுத்து கட்டி வச்சா வயலை எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய வயலை அவனே வச்சுக்கலாம். ஜமீன்தாரு, இது தப்பு. பொண்ணுக்கும் வயலுக்கும் என்ன சம்பந்தம்? இது குற்றம். ஓஹோ, அப்படின்னா சரி. உங்க பார்வையில் நான் கெட்டவன் இல்லையா? உங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கறேன். இதோ இந்த பையில ஒரு கருப்பு கல்லும் சிவப்பு கல்லும் இருக்கு. அந்த பொண்ணு பார்வதி வந்து ஒரு கல்லை எடுக்கணும். ஒருவேளை அந்த பொண்ணு கருப்பு கல்லை எடுத்தா நான் இவங்க பக்கமே திரும்பி பார்க்காம இத்தோட போயிடுவேன். ஆனா அந்த பொண்ணு சிகப்பு கல்லை எடுத்தா வயலையும் எனக்கு தான் கொடுக்கணும், அவன் பொண்ணையும் எனக்கு தான் கட்டி கொடுக்கணும். சரிதானே? இது கடவுளோட முடிவு. இதை உங்களால தடுக்க முடியாதுல்ல தலைவரே. ஜமீன்தாருடைய எண்ணம் ராகவனுக்கு புரிஞ்சு போச்சு. ராகவன் அதை தடுத்தா தெய்வத்தையே அவமதிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் மேல புகார் சொல்லுவாரு. எல்லாரும் ரொம்ப குழப்பத்துல இருந்தாங்க. அப்போ ராகவன் ஒரு நிமிஷம் யோசிச்சு, சரிங்க ஜமீன்தாரு, நீங்க போட்ட நிபந்தனையை நான் ஏத்துக்கிறேன். பூஜனங்க அதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப ஜமீன்தார் 2 கூழாங்கல்ல எடுத்தாரு. ஆனா புத்திசாலித்தனமா 2ம் சிகப்பு கல்லு தான். அதை எடுத்து அவர் அந்த பைக்குள்ள போட்டாரு. ஆனா அத ராகவன் பார்த்துட்டான். வா பார்வதி, உன் தலையெழுத்த நீயே முடிவு பண்ணு. பார்வதி அழுதுகிட்டே முன்னாடி வந்தா. ராகவன் அவளை தடுத்து ஜமீன்தார் கிட்ட இப்படி சொன்னான். இருங்க ஜமீன்தார் ஐயா, பொண்ணுக்கிட்ட இந்த வேலையெல்லாம் சொல்லக்கூடாது. பயப்படுது பாருங்க. இந்த பொண்ணுக்கு பதிலா அந்த பைக்குள்ள இருந்து நானே கல்லை எடுக்கிறேன். அதை கேட்டு பூபதி ஒத்துக்கிட்டு ஆகணுன்ற நிலைமையில, சரி, உன்னோட விருப்பம், எடு. ராகவன் கைவிட்டு அந்த பையில இருக்கிற ஒரு கல்லை எடுத்தான். அந்த கல்லை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு சத்தமா, ஐயோ என் கையில இருந்து கல்லு வழுக்கி விழுந்துருச்சே அப்படின்னு அந்த கல்லை தூரமா தூக்கி போட்டுட்டான். என்ன இது ஐயா, இவன் வேணுனே தூக்கி போட்டுட்டான். பூபதி ரொம்ப கோவமா, என்ன இதெல்லாம்? ராகவன் பொறுமையா இப்படி சொன்னான். அட, ஏங்க இவ்வளோ பதட்டப்படுறீங்க? நீங்க ஒன்றும் பெருசா கவலைப்படாதீங்க. இப்போ ஒன்றும் நடக்கலையே. நான் எடுத்த கல் என்னன்னு பார்க்கறது ரொம்ப சுலபம். அது உங்க பையில பார்த்தாவே தெரிஞ்சு போயிடுமே. நான் எடுத்தது கருப்பு கல்லா இருந்திருந்தா உங்க பையில சிகப்பு கல் இருக்கும், அவ்வளவுதானே. ஒருவேளை பையில கருப்பு கல் இருந்தா நான் எடுத்தது சிகப்பு கல்லுன்னு அர்த்தம். காட்டுங்க, உங்க பையில என்ன கல் இருக்கு? ஜமீன்தாரால பைய காட்ட முடியாது. ஏன்னா அதுக்குள்ள இருக்கிறது இன்னொரு சிகப்பு கல்லு தான். அதை காட்டுனா ஜமீன்தார் இந்த போட்டியில தோத்த மாதிரி. அதுக்கப்புறம் பொண்ணையும் விட்டுறணும், மண்ணையும் விட்டுறணும். அதனால அவமானத்துல என்ன பண்றது தெரியாம முழிச்சாரு. பாத்தீங்களா, ஜமீன்தார் அமைதியா இருக்காரு அப்படின்னா பையில இருக்கிறது சிகப்பு கல்லு தான். அப்படின்னா நான் தூக்கி எறிஞ்சது கருப்பு கல்லு. இனி இவருக்கும் இந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை. பூஜனங்க எல்லாருமே ராகவனுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து தலைவர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டினாங்க. பூபதி ஜமீன்தார் அவமானம் தாங்க முடியாம அங்கிருந்து தலை குனிஞ்சு வீட்டுக்கே போயிட்டாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஊர்ல விசேஷம் நடக்கிற நாள். அன்னைக்கு பூஜனங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோவில்ல பூஜைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ராமதாஸ் தாத்தா, பாத்தியாப்பா, இப்ப நம்ம ஊர் எந்த அளவுக்கு மாறி இருக்கு. இதுக்கெல்லாம் நீதான்ப்பா காரணம். இல்ல தாத்தா, இதை நான் கொண்டு வந்த மாற்றம் இல்ல. நம்ம எல்லாருக்குள்ளேயும் இத்தனை நாளா தூங்கிக்கிட்டு இருந்த தைரியம் தான் இதை செஞ்சது. நான் அந்த தைரியத்தை வெளியில கொண்டு வந்திருக்கேன். நாம எல்லாரும் இப்படியே தைரியமா இருந்தா நிறைய நல்லது நடக்கும். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சின்ன ஓட்டு வீட்டில் மட்டும் பத்ரையா அப்படின்னு ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 77 வயசு. கண்ணு சரியா தெரியலனாலும் தோலெல்லாம் சுருங்கினாலும் அவருடைய கையும் காலும் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அவருடைய மனைவி பார்வதி அவருக்கு நிழல் மாதிரி. அவருடைய பொறுமையும் அவருடைய திறமையும் சேர்ந்துதான்
அந்த வீட்ல எல்லா வேலையும் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம்ல? காலையில ஆரம்பிச்ச வேலை இன்னும் நிப்பாட்டவே இல்ல. உங்க கண்ணெல்லாம் பாருங்க எப்படி செவந்து போயிருக்குன்னு. பத்ரையா வேலைய நிப்பாட்டாமலேயே, இன்னும் கொஞ்ச நேரம்தான் பார்வதி. இதோ இந்த நூல் இப்ப முடிய போகுது. இது முடிஞ்சா புடவை பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். பார்வதி பெருமூச்சு விட்டு, என்ன அழகா இருந்து என்னங்க நாம சம்பாதிக்க போறோம்? பட்டணத்துல இருந்து வர புடவைகளை தான் எல்லாரும் விரும்புறாங்க. நாம கைத்தறி புடவைங்களை யாரு விரும்புறாங்க? செய்யற செலவுக்கான பணம் கூட இதுல வர மாட்டேங்குது. பத்ரையா சிரிச்சுக்கிட்டே, நான் பணத்தை பத்தி யோசிக்கல பார்வதி, தர்மத்தை பத்தி தான் யோசிக்கிறேன். இந்த தறி வேலைய எங்க தாத்தா காலத்துல இருந்து செய்யறோம். இந்த தொழிலை காப்பாத்துறது தான் என்னுடைய தர்மம். பத்ரையா சாதாரணமா எல்லா புடவைகளையும் நெய்யறதில்ல. அவர்கிட்ட ஒரு ரகசியம் இருந்துச்சு. அதோட பேரு தேவவஸ்திரம். அது எப்படி இருக்கும்னா, சூரிய ஒளியில ஒரு வண்ணம், நிலா ஒளியில ஒரு வண்ணம், தீப ஒளியில ஒரு வண்ணமும் ஜொலிக்கும். அந்த வஸ்திரத்தை நெய்யறதுக்கான நிறங்களை காட்டுல இருக்கிற பூக்களாலையும் இலைகளை வச்சியும் ரகசியமா அவரே தயாரிப்பாரு. அந்த வித்தைய அவங்க அப்பா தான் அவருக்கு கத்து கொடுத்திருந்தாரு. ஆனா அந்த தேவ வஸ்திரத்தை வாங்குறதுக்கும் கூட அங்க யாருமே முன் வரவே இல்ல. அது தாத்தா காலத்து புடவை, பணமும் அதிகம் அப்படின்னு வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஒரு நாள் வியாபாரங்கள் அதிகமா நடக்கிற ரத்னபுரி அப்படிங்கிற ஊர்ல இருந்து காந்தையா அப்படிங்கிற ஒரு பெரிய வியாபாரி தர்மபுரத்துக்கு வந்தான். அவன் சாதாரண வியாபாரி இல்ல, லாபத்துக்காக எது வேணும்னாலும் செய்யக்கூடிய வியாபாரி. எப்பவுமே அவனுடைய பார்வை புதுவிதமான பொருட்கள் மேலதான் போகும். காந்தையா அந்த ஊர்ல இருக்கிற அம்மனுடைய கோயிலுக்கு போனப்போ அங்க அம்மன் கட்டியிருந்த ஒரு பழைய பட்டு புடவைய அவன் பார்த்தான். அது வெளிச்சத்துல நிறங்கள் மாறி மாறி வானவில் மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்து அவன் ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டான். காந்தையா பூசாரி கிட்ட, பூசாரி ஐயா, அம்மனுடைய புடவை பார்க்க ரொம்ப அழகா இருக்கே. இது ஏதுங்க ஐயா? இது எங்க ஊருக்கு சொந்தமான தேவ வஸ்திரங்க. இந்த புடவைய நெய்யறதுக்கு எங்க ஊர்லயே ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. அவர் தான் பத்ரையா. காந்தையா கண்ணுல ஒரு பேராசை தெரிஞ்சது. இந்த வஸ்திரத்தை நான் தயார் செஞ்சு வெளிநாட்டுக்கு கொண்டு போய் வித்தா நான் குபேரன் ஆயிடுவனே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பத்ரையாவோட வீட்டுக்கு அவன் கிளம்பி போனான். அங்க பத்ரையா வேலை செய்யற விதத்தை பார்த்து காந்தையா ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஐயா வணக்கங்க. உங்களை பத்தி கேள்விப்பட்டு தான் இங்க வந்தேன். நீங்க உண்மையிலேயே பெரிய திறமசாலிங்க. பத்ரையா பொறுமையா, வணக்கங்க. என்கிட்ட என்னங்க இருக்கு? எல்லாம் அந்த கடவுளுடைய கருணை தான். உங்க கலையை நான் மதிக்கிறேங்க. நீங்க இந்த தேவ வஸ்திரத்தை எப்படி செய்யணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க பல வருஷத்துக்கு உக்காந்து சாப்பிட தேவையான பணத்தை நான் கொடுக்கறேன். முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. அத கேட்ட உடனேயே பத்ரையாவோட முகத்துல ஒரு கோவம் தெரிஞ்சுது. என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. கத்து கொடுக்க இது ஒன்றும் வித்தை இல்லை. இது பரம்பரை பரம்பரையா எங்ககிட்ட இருக்கிற ரகசியம். இதை நாங்க யாருக்கும் விற்க மாட்டோம். உங்களுக்கு 1000 தங்க காசு கொடுக்கறேன். யோசிச்சு பாருங்க, உங்க வறுமை எல்லாமே ஓடி போயிடும். நான் ஏழையா இருக்கேன்னு என்னைக்குமே வருத்தப்பட்டதில்ல. ஆனா ஒருவேளை என் ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா அதை விட பெரிய வருத்தம் எனக்கு எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு போங்க. பத்ரையா முடியாதுன்னு சொன்னது காந்தையாவுக்கு அவமானமா இருந்துச்சு. அவன் கோவத்தோட இப்படி சொன்னான். நல்லபடியா சொல்லும்போது கேட்கலனா அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவன் அங்கிருந்து போயிட்டான். காந்தையா அவ்வளோ சீக்கிரமா அவனுடைய தோல்விய ஏத்துக்கவே இல்ல. பத்ரையா கிட்ட இருந்த அந்த ரகசியத்தை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணான். அவன் ரொம்ப பெரிய திட்டத்தை போட்டு அதை செயல்படுத்த ஆரம்பிச்சான். முதல் திட்டம் கொள்ளக்காரனுங்க. காந்தையா அவனுடைய நம்பிக்கையான வேலைக்காரன் ரங்கையாவ மாறு விஷயத்துல தர்மபுரத்துக்கு அனுப்புனான். ரங்கையா, நீ மாறு வேஷத்துல பத்ரையாவோட வீட்டுல வேலைக்கு சேரணும். அவன் அந்த தேவ வஸ்திரத்தை எப்படி தயாரிக்கிறான், அதுக்கான வண்ணங்களுக்கு என்ன பண்றான், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லு. ரங்கையா கிழிஞ்சு போன துணியோட கவலையா இருக்கிற முகத்தோட பத்ரையாவோட வீட்டுக்கு போனான். ஐயா, பல நாளா பசியால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க ஐயா. உங்க பேரை சொல்லிக்கிட்டே வேலையை செஞ்சுக்கிறேங்க ஐயா. அவனுடைய நிலைமைய பார்த்து புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே கவலைப்பட்டாங்க. பாவங்க, பார்க்க நல்ல பையன் மாதிரி தான் இருக்கான். நம்ம வீட்ல நம்ம கூடவே இருக்கட்டுங்க, நமக்கு ஏதாவது வேலையில உதவியா இருப்பான்ல. அப்படி ரங்கையா பத்ரையா வீட்டுல வேலைக்கு சேர்ந்தான். ரொம்ப நம்பிக்கையோட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நாள்ல அவங்க எல்லாருடைய நம்பிக்கையும் சம்பாதிச்சான்.
ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பத்ரையா ரங்கையாவ அந்த வண்ணங்களை தயார் செய்யற அறைக்குள்ள மட்டும் கூட்டிட்டு போகவே இல்ல. அதே மாதிரி துணி நெய்யும் போது முக்கியமான துணியை நெய்யற நேரத்துல மட்டும் அவனை வீட்டுக்கு வெளியில உட்கார சொல்லுவான். இப்படியே ஒரு மாசமும் போச்சு. ரங்கையாவால அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியவே இல்ல. ரங்கையாவால இனி வேலை நடக்காது அப்படின்னு முடிவு பண்ண காந்தையா அடுத்த திட்டத்தை போட்டான். அவன் தர்மவரத்துக்கு வந்து அங்க பட்டு நூல் விற்கிற வியாபாரிங்க கிட்ட போய் அதிக வேலை கொடுத்து அங்க இருக்கிற நூலுங்களை எல்லாத்தையும் அவன் வாங்கிட்டான். அதனால பத்ரையாவுக்கு நூலு கிடைக்கவே இல்ல. அது மட்டும் இல்ல, பத்ரையா நெய்கிற புடவைங்களை சில புடவைங்க வித்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அதை விட ரொம்பவும் கம்மி விலையில பட்டணத்துல இருந்து புடவைங்களை கொண்டு வந்து அவன் வித்துக்கிட்டு இருந்தான். இப்போ பத்ரையாவுக்கு வியாபாரமும் இல்ல, செஞ்ச புடவையும் விக்கிறது இல்ல, அடுத்த புடவை நெய்யறதுக்கு நூலும் இல்ல, வீட்டுல சாப்பிட்றதுக்கு கஞ்சியும் இல்ல. அப்போ ஒரு நாள் அவருடைய மனைவியான பார்வதி அழுதுகிட்டே, பாத்தீங்களாங்க நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு. அந்த காந்தையா நம்மள வாழ விட மாட்டான். நம்மள கஷ்டத்துல தள்ளி விட்டுட்டு அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். பத்ரையா தைரியமா, கவலைப்படாத பார்வதி, நாம எப்பவுமே கஷ்ட காலத்துல பொறுமையா இருக்கணும். நாம கும்பிடுற சாமி நம்மள எப்பவும் கைவிடாது. அப்படி அந்த வயசான தம்பதிகள் 2 பேரும் கஷ்டப்படும் போது பார்த்து வருத்தப்படாம அந்த ஒரு சேர்ந்த பசங்க எல்லாரும் அவங்கள பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாத்தியா இந்த கிழவனோட நிலைமைய? அந்த பழைய காலத்து வேலையை செஞ்சுக்கிட்டு பசி பட்டினியோட தவிக்கிறாரு. அதுவே அந்த காந்தையா கேட்டப்ப ரகசியத்தை சொல்லியிருந்தா சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு அந்த பசங்க சொன்னதை கேட்டு பத்ரையா வருத்தப்பட்டாரு. நம்ம ஊர் ஜனங்களுக்கே நம்ம கஷ்டம் புரியலையே அப்படின்னு அவரு ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்வதி அவங்க கல்யாணம் பண்ணி கொண்டு வந்த ஒரு பழைய பெட்டிய வெளியில எடுத்து வச்சாங்க. அதுல இருந்து ஒரு மஞ்சள் துணியில கட்டி வச்சிருந்த பட்டு நூற்கண்டை எடுத்தாங்க. ஏங்க, இது எங்க அம்மா எனக்கு கொடுத்து அனுப்புனது. நாம பாரம்பரியமா செய்யற தேவ வஸ்திரத்தை தயாரிக்கிற நூலு. இதை வச்சு ஒரு தேவ வஸ்திரத்தை நிச்சயமா தயாரிக்கலாம். கடைசியா ஒரு முயற்சி பண்ணி பாருங்க. பத்ரையா அந்த நூல்கண்டை எடுத்து மடியில வச்சுக்கிட்டாரு. அவருடைய கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது. அவருடைய முன்னோர்கள் தான் அவருக்கு ஆசீர்வாதம் பண்றதா அவரு நினைச்சுக்கிட்டாரு. நீ சொன்னது உண்மைதான் பார்வதி. இது என்னுடைய கடைசி முயற்சி. இந்த தடவை நான் நெய்ய போறது வெறும் துணியை மட்டும் இல்ல, நம்ம ஊருடைய கௌரவத்தையும் தான். அவரு ரங்கையாவை கூப்பிட்டு அவரு கூட காட்டுக்கு வர சொல்லி சொன்னாரு. ரங்கையா வா, இன்னைக்கு நான் உனக்கு இயற்கை நமக்காக கொடுத்திருக்கிற வரத்தை காட்ட போறேன். அப்படி பத்ரையா காட்டுக்குள்ள யாரும் போகாத வழியில ரங்கையா கூட நடக்க ஆரம்பிச்சாரு. பல விதமான பூக்கள் செடி இருந்தத பார்த்தாங்க. பாத்தியா, இந்த பூக்களை வச்சுதான் தேவ வஸ்திரத்துக்கான நிறங்களை நான் தயாரிக்கிறேன். இது இயற்கை நமக்காக கொடுத்திருக்கிற வரம் அப்படின்னு அந்த பூவையும் இலையையும் வீட்டுக்கு கொண்டு வந்து வண்ணங்களை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி ரங்கையாவை அந்த அறையை விட்டு வெளியில அனுப்பிட்டு அவரு அந்த வண்ணங்களை தயாரிக்க ஆரம்பிச்சாரு. நாள் பூரா அதே வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அடுத்த நாள் காலையில குளிச்சு முடிச்சு பக்தியோட யந்திரத்துக்கு பூஜையை செஞ்சு அந்த நூல்களை பயன்படுத்தி தேவ வஸ்திரத்தை நெய்ய ஆரம்பிச்சாரு. அப்படி அவர் அந்த எந்திரத்தை பயன்படுத்தும் போது அதை பாக்குறவங்களுக்கு அவர் ஏதோ தவம் செய்யற மாதிரி தான் தோணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த விஷயம் காந்தையாவோட காதலையும் வந்து விழுந்துச்சு. பத்ரையா அவருடைய கடைசி ஆயுதத்தை பயன்படுத்த போறாரு அப்படிங்கறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால அவன் அவனுடைய கடைசி திட்டம், ரொம்ப கொடூரமான திட்டத்தை போட்டான். ரொம்பவும் கவனத்தோட பத்ரையா துணி நெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியா சேகர் அவர் என்ன பண்றாருன்னு பாத்துக்கிட்டு இருந்தான். அப்ப அவருடைய திறமைய பார்த்து அவன் ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டான். இவ்வளவு திறமையானவரையா நாம இத்தனை நாள் கிண்டலா பேசிக்கிட்டு இருந்தோன்னு சொல்லி அவன் ரொம்பவும் வருத்தப்பட்டான். அன்னையிலிருந்து ஜன்னல் வழியா கஷ்டப்பட்டு பத்ரையா துணி நெய்யறத பார்த்து அவன் ரொம்பவுமே பரிதாபப்பட்டான். அவன் வெக்கத்துல தலை குனிஞ்சு நின்னான். ஒரு நாள் அவன் தைரியமா பத்ரையாவோட வீட்டுக்குள்ள போனான். சேகர் தலையை குனிஞ்சு, என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா, உங்களுக்கு திமிர் அதிகம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது திமிர் இல்லை, திறமை. தயவு செஞ்சு இந்த வித்தையை எனக்கும் கற்றுக் கொடுங்க. உங்களுடைய பேரனா என்ன நினச்சிக்கோங்க, உங்கள் கூட இருந்து கற்றுக்கிறேன். சேகர் முழுசா மாறிட்டான் அப்படிங்கறத பத்ரையா தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே பத்ரையா சேகர் தோள் மேல கை போட்டு, இந்த வித்தை எனக்கு மட்டும் சொந்தம் இல்லப்பா, நம்ம ஊருக்கே சொந்தமானது. நீ கத்துக்கிற அப்படின்னா நான் சொல்லி கொடுக்க மாட்டேன், நான் சொல்ல போறேன். உன்னால தான் நம்ம ஊருக்கே பெருமை அதிகமாக போகுது. இந்த பக்கம் காந்தையா அவனுடைய அடுத்த திட்டத்துக்கான வேலைய ஆரம்பிச்சான். கொள்ளக்காரனுங்களை வர சொல்லி ஊர் திருவிழா அன்னைக்கு பத்ரையா எப்படியோ அந்த தேவ வஸ்திரத்தை அம்மனுக்கு செலுத்துவான், அதை எப்படியாவது திருடிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டான்.
அவனுங்களும் சரின்னு போயிட்டானுங்க. திருவிழா நாளும் வந்துச்சு. ஊரே ரொம்ப கோலாகலமா இருந்துச்சு. அப்ப பத்ரையா அவரு கஷ்டப்பட்டு நெஞ்ச அந்த தேவ வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வந்துகிட்டு இருந்தாரு. அந்த கொள்ளைக்காரனுங்க கோவில் கிட்ட தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க. பத்ரையா அம்மனுக்கு செலுத்துறதுக்காக அந்த புடவைய கொண்டு வரல. அதுக்கு பதிலா ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே சொல்ற மாதிரி சத்தமா இப்படி சொன்னாரு. எல்லாரும் கேளுங்க, இன்னைக்கு நான் இந்த வஸ்திரத்தை அம்மனுக்கு கொடுக்க இங்க வரல. நம்ம ஊரு கௌரவத்தை உங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க தான் வந்திருக்கேன். இந்த தேவ வஸ்திரத்தோட ரகசியம் என்கிட்ட இல்ல. இது நம்ம ஊர் மண்ணுலையும் சுத்தி இருக்கிற காத்துலையும் நம்ம எல்லாருடைய கையிலையும் தான் இருக்கு. என்னையில இருந்து இந்த வித்தைக்கு சொந்தக்காரங்க நம்ம எல்லாரும் தான். இதை கத்துக்கணும்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தருக்கும் நானும் என்னுடைய முதல் சீடனான சேகரும் கத்து கொடுப்போம் அப்படின்னு பத்ரையா ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் கத்து கொடுக்கறேன்னு சொன்னப்போ அந்த ரகசியம் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. அதுக்கு மதிப்பில்ல. அதனால காந்தையாவோட திட்டம் பலிக்கல. அவன் திரும்பி அவனுடைய ஊருக்கே ஓடி போயிட்டான். பத்ரையா அந்த தேவ வஸ்திரத்தை அம்மனுக்கு கொண்டு போய் செலுத்தினாரு. அதுக்கப்புறமா ஊர்ல இருக்கிற வயசு பசங்க எல்லாரையுமே கூப்பிட்டு அந்த தேவ ரகசியம் என்னங்கறத கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே தறி நெய்கிற அந்த எந்திரம் எல்லாருடைய வீட்டுக்குள்ளேயும் வந்துச்சு. அவங்க நெய்கிற அந்த தேவ வஸ்திரம் வெளிநாட்டுக்கு எல்லாமே அனுப்பப்பட்டுச்சு. அப்படி பத்ரையா ரகசியத்தை அவருக்குள்ள வச்சுக்காம எல்லாருக்குமே சொன்னாரு. அவரு பெருசா பணம் சம்பாதிக்கல. ஆனா எல்லா தலைமுறையும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சாரு. இந்த கனா அறிவை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் போது பெருசாகும், நம்ம கிட்டே வச்சுக்கிட்டா அது சின்னதாகும். உண்மையான சொத்து பணம், நகை இதெல்லாம் கிடையாது. நமக்குள்ள இருக்கிற ஒரு வித்தை. அந்த வித்தியைய எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கும்போது நம்ம சொத்தை எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். அதனால வாங்கினவங்க எப்பவுமே அதை மறக்கவே மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒரு வேலையில திறமை இருந்தா அது அவரோட முடியக்கூடாது. அந்த திறமைய நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தா அவங்களுடைய திறமை எப்பவுமே உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கும். அது சுவர்ணகிரி அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த ஊர்ல விளைச்சு நல்லபடியா விளைஞ்சு விவசாயிங்க முகத்துல எல்லாம் சந்தோஷம் களை கட்டி இருந்துச்சு. அந்த ஊரோட தலைவர் பேரு ஜெகநாதன். அந்த வருஷம் அந்த ஊர்ல எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அந்த ஊருக்கு நடுவுல இருந்த ஒரு மில்லு, அது அவங்க தாத்தா காலத்துல கட்டினது. ரொம்ப பழைய மில்லு. செவரெல்லாம் விரிசல் விட்டுருந்துச்சு. அங்கங்க செவரு பேந்துக்கிட்டு வரவும் ஆரம்பிச்சிடுச்சு. அதுல வைக்கிற தானியங்கள் எல்லாமே வீணா போய்கிட்டு இருந்துச்சு. அடுத்த அறுவடைக்கு இன்னும் 1 மாசம் மட்டும்தான் நேரம் இருந்துச்சு. அதுக்குள்ளார அந்த மில்ல சரி பண்ணல அப்படின்னா அப்புறம் விளைஞ்ச விளைச்சல் எல்லாம் வீணாதான் போகணும். ஒரு நாள் காலையில ஊரோட தலைவரான ஜெகநாதன் அந்த மில்ல பாக்குறதுக்காக வந்தாரு. அங்க இருக்கிற செவருங்க எல்லாத்தையுமே பார்த்து, பாத்தீங்களா, செவரெல்லாம் நனைஞ்சு போயிருக்கு. இந்த செவரு நனைய நனைய எனக்கு பயமா இருக்கு. ஆமாங்க ஜமீன்தார் ஐயா, போன தடவை விளைஞ்ச விளைச்சல இந்த மில்லுல தான் வச்சிருந்தோம். எல்லாமே வீணா போயிடுச்சு. இந்த தடவை அறுவடை 2 மடங்கு அதிகம். பாதுகாக்கணுங்க ஐயா. கவலைப்படாதீங்க, இந்த தடவை அப்படி நடக்காது. நம்ம ஊர் மேஸ்திரிங்களுக்கு சரியா செவரு கட்ட வரல. அவங்களுக்கு செவரை பாதுகாக்க தெரியல. அதனால நான் பட்டணத்துல இருந்து இன்ஜினியருங்களை வர சொல்லியிருக்கேன். அவங்க நிச்சயமா செவரை பாதுகாப்பாங்க அப்படின்னு ஜமீன்தார் சொன்னதுக்கு வேற யாரும் எதுவுமே சொல்லல. ஆனா அவங்களுக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு இருந்த குயவனான பீமையா மட்டும் அந்த செவரை உன்னிப்பா கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த ஊரோட எல்லையில சின்னதா இருக்கிற குடிசையில தான் குயவனான பீமையா அவன் பொண்டாட்டியோட வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் கையில மண்பட்டா அந்த மண்ணுக்கு உயிர் வந்துடும். அவன் செஞ்சு கொடுக்குற பானையில தண்ணி ஊத்தி வச்சா அது குளிர்ச்சியா மட்டும் இல்லாம அந்த தண்ணிக்கு ஒரு நல்ல மனமும் வரும். ஆனா ஊரில் அவனுக்கு யாருமே கௌரவம் கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ பீமையா மனசுக்குள்ள, தப்பு செவருல இல்ல, செவரை கட்ட பயன்படுத்தின மண்ணுல இருக்கு. அந்த மண்ணுல உயிர் இல்ல, அதான் அது தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருக்கு. பட்டணத்து மண்ணால இதை சரி பண்ண முடியாது. மண்ணை மண்ணால தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டானே ஒழிய வெளியில சொல்ல முடியல. ஏன்னா அவன மாதிரி ஒரு சாதாரண குயவன் சொல்றத ஜமீன்தார் கேப்பாரோ மாட்டாரோ அப்படிங்கிற சந்தேகம். அதனால அவன் அமைதியா அந்த செவரை பத்தியே யோசிச்சுக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு மெதுவா நடந்து போக ஆரம்பிச்சான். அந்த செவருங்க அவனுடைய உதவிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. ஜமீன்தார் சொன்ன மாதிரியே பட்டணத்துல இருந்து 2 இன்ஜினியர்ஸ வர வச்சாரு. அவங்க 2 பேருமே வந்து அந்த செவரை பார்த்து அந்த செவரை சரி பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை பார்த்து படிச்சு இப்படி சொன்னாங்க. இங்க பாருங்க ஐயா, இந்த செவரு சுத்தமா இடிஞ்சு விழுற நிலைமைக்கு வந்துடுச்சு.
இதை நம்மளால சரி பண்ண முடியாது. இதை மண்ணை கொண்டு சரி பண்ண முடியாது. சிமெண்ட் தான் பூசணும். சிமெண்டா? அது பூசனா எல்லாம் சரியாயிடுமா? ஆ, சிமெண்ட் பூசனா தண்ணிய செவரு இழுக்காது. உங்க செவரு கூட பாதுகாப்பா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் அதிகமா பணம் செலவாகும். ஜமீன்தாருக்கு பணத்தை பத்தி கவலை இல்ல. ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா பணத்தை செலவு பண்ண தயாரா இருந்தாரு. அதனால வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாரு. ஒரு வாரம் கஷ்டப்பட்டு பட்டணத்துல இருந்து வந்தவங்க எல்லாருமே செவுத்துக்கு மேல இருந்த மண் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கு மேல சிமெண்ட் போட்டு பூசி விட்டாங்க. இப்போ அந்த கட்டடமே புதுசா பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து ஜமீன்தாருக்கு ரொம்பவும் பெருமையா இருந்துச்சு. அவரு ரொம்ப பெருமையா, பாத்தீங்களா, இதுதான் பட்டணத்து அறிவுங்கிறது. நாம நினைச்சா இப்படியெல்லாம் பண்ணியிருக்க முடியுமா என்ன? பூஜனங்க எல்லாருமே ஜமீன்தார வாயார புகழ்ந்தாங்க. ஆனா அந்த புகழ்ச்சி சில நாட்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த கட்டடத்தை கட்டி 4வது நாள் ராத்திரி பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. காலையில நேரம் மழை இன்னும் அதிகமாச்சு. மழை கொஞ்சம் விட்டதுக்கு அப்புறமா ஜமீன்தார் அவருடைய அந்த மில்ல பாக்கிறதுக்காக பெருமையா வந்தாரு. அங்க வந்து பார்த்தவரு ரொம்பவுமே ஆச்சரியமா நின்னுக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா சிமெண்ட் பூசியிருந்த அந்த புது கட்டடம் சிமெண்ட்ல தண்ணி ஊறி அந்த செவரெல்லாம் மறுபடியும் விரிசல் விட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தரையில வந்து விழ ஆரம்பிச்சுது. கட்டடத்தோட நிலைமை பழைய நிலைமை விட மோசமா இருந்துச்சு. ஜமீன்தாரு ரொம்பவும் கவலையா, என்ன இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு கவலைப்பட்டு அந்த இன்ஜினியர்ஸை மறுபடியும் வர சொன்னாரு. எங்களுக்கே ஒன்றும் புரியல சார். ஈரப்பதம் வெளியில வரும்னு பார்த்தோம். ஆனா சிமெண்ட் பூசினதுல ஈரப்பதம் உள்ளேயே தங்கிடுச்சு போல. பட்டணத்துக்காரங்க வேலையை காட்டிட்டாங்க. ஜமீன்தார் அதுக்காக பயன்படுத்தின பணம் எல்லாமே வீணா போயிடுச்சு. விளைச்சல் அறுவடை செய்யறதுக்கு இன்னும் மிச்சம் இருக்கிறது 15 நாள் தான். அதை நினைச்சு ஊருக்காரங்க எல்லாருமே பதட்டத்துல இருந்தாங்க. ஜமீன்தாரு என்ன பண்றதுன்னு தெரியாம கவலையில இருந்தாரு. இந்த விஷயம் குயவனான பீமையாவுக்கு தெரிய வந்துச்சு. இனி அவன் களத்துல இறங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான். அன்னைக்கு தைரியமா பீமையா வந்து ஜமீன்தாருடைய வீட்டு வாசல்ல நின்று அவரை கூப்பிட ஆரம்பிச்சான். அப்போ வீட்டு கேட்டு திறந்துக்கிட்டு வெளியில வந்த வேலைக்கார பீமையாவை பார்த்து ஆச்சரியமா, நீயா? உனக்கு எங்க என்ன வேலை? ஜமீன்தார் இப்ப யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு. பீமையா தயக்கத்தோட, நான் ஜமீன்தார் ஐயா கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். ஒரு பிரச்சனைய பத்தி தான். தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் உள்ள விடுங்களேன். பீமையா சொன்னதை கேட்டு வேலைக்காரன் உள்ள போனான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவன் வெளியில வந்து, சரி, உள்ள போ. பீமையா சரி அப்படின்னு உள்ள போனான். உள்ள பெரிய நாற்காலியில ஜமீன்தார் உட்காந்துக்கிட்ட நாற்காலியை அசைச்சுக்கிட்டு இருந்தாரு. அவரு பீமையாவை பார்த்து கோவமா இப்படி கேட்டாரு. நீயா? உனக்கு என்ன வேணும்? பானை எதுனா விற்கலையா? பீமையா கையெடுத்து கும்பிட்டு, ஜமீன்தார் ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் வந்தது எனக்காக இல்லை, ஊருக்காக. உங்க அரிசி மில்லை சரி பண்றதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்குங்க. அப்படின்னு பீமையா சொன்னதை கேட்டு ஜமீன்தார் கிண்டலா சிரிச்சாரு. உன்கிட்டயா யோசனையா? பட்டணத்துல இருந்து வந்தவங்களாலேயே சரி பண்ண முடியல. நீ சாதாரண ஒரு குயவன், மண்பானை செய்யறவன். உன்னால என்ன பண்ணிட முடியும்? அதை கேட்டு பீமையா கொஞ்சம் தயக்கமாவே, ஐயா, பிரச்சனை மண்ணுல இருக்கும்போது அதுக்கான தீர்வும் மண்ணுல தானங்க இருக்கும். அந்த செவரு கட்ட பயன்படுத்தின மண்ணு சரியில்லைங்க ஐயா. அதனால தான் அது தண்ணியை இழுத்துக்குது. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? செவரை இடிச்சிட்டு புது செவரு கட்டணுமா? அதுக்கு என்கிட்ட பணமும் இல்லை, நேரமும் இல்லை. அதெல்லாம் செய்ய வேண்டாங்க ஐயா. நான் சொல்ற மாதிரி சிமெண்ட் பூசி இருக்கிறத பேத்து எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நான் சொல்ற மாதிரி மண்ணை பூசினா செவரு கல்லு மாதிரி ஆயிடும். ஜமீன்தார் சந்தேகமா, மண்ணை போடணுமா? என்னப்பா சொல்ற? ஆத்தங்கரை ஓரமா கிடைக்கிற களிமண், மணல், சுண்ணாம்பு, அப்புறமா மூலிகை சாறு, இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா அந்த மண் ரொம்ப நல்ல மண்ணா மாறும். அப்புறம் அந்த செவத்துக்குள்ள காத்தும் போகும். வெளியில இருந்து தண்ணிய உள்ள இழுக்காது. உள்ள இருக்கிற ஈரப்பதத்தை வெளியில அனுப்பும். இது எங்க தாத்தா காலத்துல பானை செய்ய பயன்படுத்தின முறை. ஜமீன்தார் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாரு. ஆனா அவருடைய கர்வம் குறுக்க வந்துச்சு. போதும் நிப்பாட்டு. ஒரு சாதாரண கொய்யவன் கட்டடம் எப்படி கட்டணும்னு எனக்கு சொல்லித்தர வரியா? உன்னுடைய அறிவை போய் பானை செய்யறதுல காட்டு. அவமானம் தாங்க முடியாம பாவம் பீமையா அங்கிருந்து திரும்ப வந்துட்டான். அவனுக்கு அவமானமாச்சு அப்படிங்கிற கவலையை விட ஊருக்கு வரப்போற பெரிய நஷ்டத்தை பத்தி யோசிச்சுதான் அவன் ரொம்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் ஜமீன்தார் மட்டும் இவன் சொல்லி நாம என்ன செய்யறது அப்படிங்கிற கர்வத்துல
பீமையா சொன்னத அவன் ஏத்துக்க கூட இல்ல. இப்படியே நாட்களும் போச்சு. அறுவடை செய்யற நேரமும் வந்துருச்சு. விவசாயிங்க எல்லாரும் அவங்க வயல்ல விளைஞ்ச விளைச்சல் எல்லாத்தையுமே அறுவடை செஞ்சு மூட்டையில போட்டு அத மில்லுல விக்கிறதுக்காக கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா மில்லுக்குள்ள வைக்க முடியாது. ஏன்னா மில்லுக்குள்ள தண்ணி சுட்டிக்கிட்டு இருக்கு. தரையெல்லாம் ஈரமா இருக்கு. வெளியில வச்சா எலியோ பண்ணியோ வந்து தானியத்தை சாப்பிட்டுடும். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஜமீன்தார் அமைதியா தான் இருந்தாரு. அவருடைய பணத்திமிரு, அவருடைய அதிகாரம் கொஞ்சம் கூட இறங்கி வர விடவே இல்லை. ஒரு நாள் அவருடைய மனைவி ராத்திரி நேரம் இப்படி சொன்னாங்க. ஏங்க, ஊஜனங்க படுற கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. நம்ம கிட்ட அந்த பிரச்சனைக்கான தீர்வு இருந்தாலும் ஏன் நீங்க அமைதியா இருக்கீங்க? தீர்வு இருக்கா? என்ன தீர்வை பத்தி பேசுற? அதான் அந்த குயவ பீமையா வந்து சொன்னா இல்லையா, நாம ஏற்கனவே பட்டணத்து ஆட்களை நம்பி ஏமாந்து நிக்கிறோம். இப்போ இவனை நம்பி ஏமாந்து போனாலும் எடுக்கிறதுக்கு பெருசா எதுவும் இல்லை இல்லையா? அப்படி தான் பொண்டாட்டி சொன்னதை அவரு யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு குயவன் சொன்னதை கேட்டு செய்யணுமா அப்படிங்கிற யோசனை அவருக்குள்ள இருந்தாலும் கூட அவருடைய இந்த யோசனையால ஊரே அழியிறத அவரால் பார்க்க முடியல. அன்னைக்கு ராத்திரி அவருக்கு சரியா தூக்கமும் வரல. அடுத்த நாள் விடிய காலையில அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. காலையில விடியறதுக்கு முன்னாடியே யாருக்குமே தெரியாம ஜமீன்தார் குயவனான பீமையாவை பார்க்க போனாரு. அந்த நேரத்துல பீமையா அவனுடைய வாசல்ல மண்ணால ரொம்பவும் அழகான ஒரு பானைய தயார் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஜமீன்தார் பீமையா, அவனுடைய வீட்டு வாசல்ல பார்த்து பீமையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். பானை செய்யறத நிப்பாட்டிட்டு அவன் கையை கட்டிக்கிட்டு வந்து நின்னான். ஜமீன்தார் ஐயா, நீங்க இவ்வளோ காலையில? நான் உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த ஊரோட தலைவரா இல்ல, ஒரு விவசாயியா. நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதை கேட்டதுமே பீமையா ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஐயோ, எதுக்குங்க ஐயா பெரிய வார்த்தையெல்லாம்? இல்ல பீமையா, என்னோட திமிரால நீ சொல்ல வந்த யோசனைய நான் கேட்கல. ஆனா இப்ப இந்த ஊரையும் இந்த ஊரோட விளைச்சலையும் நீ தான் காப்பாத்தணும். பீமையா அழுதுகிட்டே, ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் வேலையை உடனே ஆரம்பிக்கிறேன். எனக்கு பணம் வேணாம், ஆனா உதவிக்கு ஆளுங்க வேணும். அதே மாதிரி நான் கேட்குற மணல் எல்லாம் வேணும். இந்த ஊரே உன் பின்னாடி இருக்கு, நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும். அன்னைக்கு சுவர்ணகிரி ஊர்ல ஒரு பெரிய மாற்றமே வந்துச்சு. ஊரோட ஜமீன்தார் குயவனான பீமையாவுக்கு துணையா நின்னாரு. ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க ஊர்ல இருக்கிற அந்த அரிசி மில்ல சரி பண்ணணும்னு முடிவெடுத்தாங்க. அன்னைக்கு சூரியன் உதயமாகும் போது அந்த ஊருக்கு புது வெளிச்சமே வந்துச்சு. பீமையா சொன்னபடியே ஊர்க்காரங்கள நிறைய பேர் அந்த மில்லு கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அவங்க கிட்ட பீமையா, ஐயா, நம்ம கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. முதல்ல இந்த சிமெண்ட் எல்லாத்தையுமே நாம பேத்து எடுத்தாகணும். இது நம்ம செவருக்கு பிடிச்சிருக்கிற வியாதி. உடனே அங்கிருந்தவங்கள சில பேர் போய் அந்த சிமெண்ட்டை பேத்தெடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் பீமையா சொன்ன மாதிரியே ஆத்தங்கரையோரமா இருக்கிற கருப்பு களிமண்ணை சில பேர் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வயல்ல இருக்கிற செம்மண்ணு மணலை எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. சில பேர் காட்டுக்கு போய் தேவையான இலைகளை எல்லாத்தையுமே பறிச்சு எடுத்துக்கிட்டு வந்தாங்க. மதிய நேரம் எல்லாரும் அந்த மண்ணை கலவை போட ஆரம்பிச்சாங்க. பீமையா அவனுடைய அனுபவத்துல அவன் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாத்தையுமே எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். எதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுத்தான். எல்லாரும் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிதிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கலவையும் தயாராகிக்கிட்டு இருந்துச்சு. பீமையா அந்த கலவைய கையில எடுத்து பார்த்து அதை மோப்பம் பிடிச்சு கலவை சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்ப இந்த மண்ணை செவத்துல பூசணும். ஆனா எந்த ஒரு கருவியும் பயன்படுத்தாம கையாலேயே இந்த மண்ணை பூசி விடணும் அப்படின்னு சொல்லி பீமையா ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துட்டு வந்து செவத்துக்கு பூச ஆரம்பிச்சான். அவன் பூசுறத பார்த்து மற்றவங்க எல்லாருமே செவத்துக்கு மண்ணை பூச ஆரம்பிச்சாங்க. அந்த வேலையில அவங்க யாருமே சோர்வடையல. ஏன்னா அவங்களுக்கான ஒரு வேலைன்னு நினைச்சு அவங்க பண்ணாங்க. அப்படி ராமும் பகலும் கஷ்டப்பட்டு அவங்க எல்லாரும் வேலையை முடிச்சுட்டாங்க. மண்ணை பூசினதுக்கு அப்புறமா அந்த செவரில இருந்து ஒரு நல்ல மனமும் வந்துச்சு. அதே மாதிரி அந்த செவரெல்லாம் பலமா இருக்கிற மாதிரியும் தோணுச்சு. அந்த வேலையை முடிச்சு அடுத்த நாள் ராத்திரி நேரம் திடீர்னு வேகமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. ஊருக்காரங்க மனசெல்லாம் படபடன்னு இருந்துச்சு. ஜமீன்தாரும் என்ன ஆகுமோ என்னவோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. மழை விட்டதுக்கு அப்புறமா எல்லாருமே அந்த அரிசி மில்லு கிட்ட வந்து பார்த்தாங்க. ஆனா ஆச்சரியம் என்னன்னா மில்லுக்கு எதுவுமே ஆகல. சின்ன வெடிப்பு கூட இல்ல. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ரொம்ப நல்லபடியா இருந்துச்சு. உள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. செவுத்துல ஈரப்பதமும் இல்ல. அவங்க பூசின மண்ணு தண்ணிய உள்ள வராம தடுத்துச்சு. செவரெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. பீமையா சொன்னத அவன் செஞ்சும் காட்டிட்டான்.
அப்ப சந்தோஷத்துல ஜமீன்தார் பீமையாவோட கைய பிடிச்சு, பீமையா, நீ செஞ்சது ரொம்ப பெரிய உதவி. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஆனா ஒன்று, என்னையிலிருந்து விவசாயிங்க எனக்கு எப்படியோ, குயவனான நீயும் எனக்கு அப்படிதான். இனிமே இந்த ஊர்ல எல்லா தொழில் செய்கிறவங்களும் சமந்தான். அன்னைக்கு ஜமீன்தார் அவருடைய வயல்ல விளைஞ்ச தானியத்துல ஒரு மூட்டை தானியத்தை பீமையாவுக்கு பரிசா கொடுத்தாரு. அன்னையிலிருந்து பீமையா அவன் தயார் பண்ண அந்த கலவைய எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு ஊர்ல இருக்கிற பசங்களுக்கு கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எல்லா தொழில் செய்யறவங்களுக்கும் நாம அந்த தொழிலுக்கான கௌரவத்தை கொடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி அறிவு பணக்காரங்களுக்கு சொந்தமானதில்ல, அது எல்லாருக்குமே சொந்தமானது. சில பேருக்கு படிக்கிறதுனால அறிவு வரும், சில பேருக்கு அவங்க வாழ்க்கையில அவங்க பட்ட அனுபவத்தினால அறிவு வரும். எல்லாருடைய அறிவு திறமை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான கௌரவத்தை கொடுக்கும்போது தான் அவங்க கிட்ட இருக்கிற அறிவு நம்ம எல்லாருக்கும் பயன்படும். நாம எல்லா பிரச்சனையை விட்டும் வெளியில வர வழி கொடுக்கும்.